நன்றி ஆண்டவரே. இந்த 35ஆம் நாளிலே எங்களை காண தேவன் கிருபை செய்திருக்கிறீர். கடந்த போன நாட்கள் எல்லாம் உடைய கரங்களோடு கூட இருந்ததே, அதற்காக நன்றி. உடைய இருதயத்தோடு இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி பரிசுத்த தேவனை ஆராதிக்க இந்த மகிமை தேவனை மிகுந்த வாஞ்சையோட வைராக்கியத்தோட அப்பா சமுத்திரம் காத்திருப்போமா? வல்ல தேவன் நடுவில் இருக்கிறார் என்கிற சிந்தையோட ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இது நல்ல வேளையில் தேவனை துதிக்க வந்திருக்கிற நாம் இந்த நாளிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை நினைத்தவர்களாய் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்களை, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக் கொள்ள வண்ணமாய் முழு இருதயத்தோடு அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போமா? Oh Jesus, we bless your name. நீங்க துவங்கின இந்த ஓட்டத்தை நீ சொல்லும் வரையில் ஓடிடுவே. துவங்கின உம்மால் நிறைவேற்றக்கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடிடுவே. அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையா. உனக்காகவே வானங்களை திறப்பவரே. தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே. தடையான பாதையிலும் மேலானதை இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று எண்ணி, தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற மேன்மைகளை நாம் எண்ணி, என் தேவனாகிய கர்த்தர் பாதையே இல்லாத இடத்துல, எனக்கு சோர்ஸே இல்லாத இடத்துல என் தேவனே எனக்கு சோர்ஸா இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு இந்த 35ஆம் நாளில் தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறது மிகப்பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருப்போமா? அப்படி பார்த்துல காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த மாலை வேளை முழு இருதயத்தோட தேவனை நோக்கி நாம் பார்த்தோம். அப்பா, நான் எந்த பக்கம் பார்க்கல, எந்த திசையை நோக்கி நாங்க பார்க்கல, எந்த மனுஷனை நான் எதிர்பார்க்கல. நான் நோக்கிறது, நான் பார்க்கிறதெல்லாம் உங்களை நோக்கி நான் என்று முழு இருதயத்தோட அவரை பார்த்து சொல்ல முடியுமா? அப்பா, எங்களுடைய பார்வை எல்லாம், எங்களுடைய நோக்கம் எல்லாம், எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நீங்க ஒருவரே என்று எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே.
தேவன் நமக்கு புதிய வாசல்களை திறக்க, நீ வைராக்கியத்தோடு முழு நம்பிக்கையோடு அவர் பாதத்துக்கு வந்திருப்பாயா. புதிய வாசல்களை அவர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். தேவாதி தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி ஏறெடுப்போமா. சர்வல தேவனை நாம் ஆராதிப்போம். மகிமை தேவனுக்கு. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. மகிமை தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமை ராஜனே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நம்மை தாயின் கருவில உருவாகத்துக்கு முன்னமே பேர் சொல்லி அழைத்த தேவன் அவர். அவருக்காக நம்ம கொஞ்சம் வைராக்கியம் பாராட்ட முடியாதா? என் தேவனால் கூட ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த முடியாதா? இந்த மாலை வேளையில் அவர் என்னை தாயின் கருவில் உருவாக்கத்துக்கு முன்னமே பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, அவருக்காக தான் நான் வாழ்வேன், அவரை நான் ஆராதிப்பேன் என்ற வைராக்கியம் உள்ளத்திலே வருவதாக. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுங்களேன், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவரோ, எவ்வளவு உண்மை உள்ளவரோ தெரியுமா? எத்தனை முறை இடறி போனாலும், எத்தனை முறை நீ விழுந்து போனாலும், பேதுரு போல எத்தனை முறை அவர் மறுதலித்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுறதில்லைங்க. எப்பொழுதும் கூட இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு நம்ம வைராகியத்தை பாராட்டாமல் இருக்கிறது எப்படி முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வேளையில அவருக்கு மேல வைத்திருக்கிற அன்பை நினைத்து நீ எத்தனை முறை வழி விலகி போனாலும் உன்னை தேடி வருகிற தேவனை நோக்கி பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உங்களாலதான், நீங்க இல்லைன்னா, உங்க கரம் இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்க முடியாது. ஆண்டவரே, உங்களுக்காக நாங்க வாழ, என் ஜீவனுடைய நாளெல்லாம் உங்களுக்காகவே நான் வாழ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்று. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும்
முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தேவனாகிய கர்த்தர் நாம் பாவிகளாய் இருக்கும் போதே நமக்கு அந்த சொந்த குமாரனை கொடுத்து நம்மை ரட்சித்த தேவன் அவரை பார்க்கும் போது எப்படிங்க அவருக்கு வைராக்கியம் பாராட்டம் இருக்க முடியும்? நீயும் நானும் பாவியா இருக்கும் போது இந்த தேவன் நமக்காக பலியானவர், அன்பை வெளிப்படுத்தினவர். தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, எல்லாரும் சேர்ந்து, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை தட்டி, ஓ ஜீசஸ், ஜீசஸ், எத்தனை நல்லவரப்பா. ஒன்றுக்கும் உதவாத கந்தையும் குப்பையுமா இருக்கிற எங்களை பிள்ளையாய் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்காக வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு நாங்கள் எப்படி ஆண்டவரை வாழாமல் இருக்க முடியும்? சொல்லுவோமா? சிறுமையும் எளிமையும் ஆன என்மே நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேனே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேனே. உடைய இருதயத்தோட தலைகளை தாழ்த்தி, அப்பா, சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற எங்களை தேடி வந்த தேவனை, உம்மோடு நாங்கள் இருக்க எத்தனை நல்லவர் அப்பா நீங்க. ஜீசஸ், சிறுமையும் எளிமையும் ஆன என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே,
வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, என் தாயே உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் தேடுகிறோம்ப்பா, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பா கழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பா கழுவி என்னை தாங்குமே. கலங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கலங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தேவனே, இந்த மாலை வேளையில் செத்து கிடக்கிற எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, விழுந்து கிடக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு உயிர் பெற செய்வீராக ஆண்டவரே. அன்றைக்கு எசேக்கியேலை தேவனாகிய கர்த்தர் அந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் சொன்னி, நீ பேசு என்று கட்டளையிட்டு நீ சொல்ற காரியம் நடக்கும் என்று வாக்கு பண்ணினீர். இன்றைக்கு எங்க வாழ்க்கை குறித்து நாங்கள் பேசுகிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைவதாக, எங்க வாக்குறுதிகள் நிறைவேறுவதாக, எங்களுக்கு உயர்ந்த ஸ்தானங்களை கிடைப்பதாக நாமத்தை கொண்டு நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம், வைராக்கியத்தோடு நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை காண பண்ணுவீராகப்பா. ஆமென். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பெலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பெலன் தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும்
உம்மை தேடுகிறேன், உம்மை வாஞ்சிக்கிறேன். வாஞ்சையோடு, வைராகியத்தோடு, தாகத்தோடு உடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் எதற்காக எங்களை சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறீரோ இந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பீராக ஆண்டவரே. தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வைராகியத்தோடு உங்க சமுதிரம் இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணெடுத்து நேரெடுத்து பார்ப்பீராக. இன்றைக்கு அவருடைய குறைவுகள், நம்முடைய மனபாரங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவளுக்கு என்று வைத்திருக்கிற மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனுடைய தாசன் மூலமா எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொண்டு இந்த நாளிலே அதில் இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளும் அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க, நீங்க எங்களோட இடைப்படுங்க. இந்த கடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. God bless you. தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு இந்த கூட்டங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கும்படியாக, அவர் செய்ய இருக்கிற அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக. ஆண்டவர் மோசையை பார்த்து இப்படி கேட்டார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? ஆமென். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? எல்லாரும் கேளுங்க ஆண்டவரை பார்த்து, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னா ஏன் நீங்கள் ரொம்ப சின்னதாக நினைக்கிறீங்க? அவர் கை என்ன ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய கை குறுகி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று ஏசாயா சொல்கிறான். அவர் காது ஒன்றும் செவிடு இல்லை. நாம் ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ரெண்டு விஷயத்தை கவனிங்க. அவருடைய கை குறுகி போகலை, அவருடைய செவி மந்தமாகலை. சொல்லுங்கள், அவருடைய கை குறுகி போகலை, அவருடைய செவி மந்தமாகலை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவர் உன்னுடைய எல்லா ஜெபத்தையும் காதால் கேட்பார். உனக்கு என்ன அற்புதங்கள் வேணுமோ அதை கையால் செய்வார். ஆமேன் சொல்லாமா? ஸோ காட்ஸ் இயர்ஸ் அண்ட் காட்ஸ் ஹேண்ட்ஸ், தேவனுடைய செவிகளும் தேவனுடைய கரங்களும் நமக்காக திறந்தும் விரிந்தும் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தட்ஸ் த பிளெஸிங். அது நமக்கு ஆசீர்வாதம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. ஸோ இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய ஜெபங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் பதில்களை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்த ஜெபங்களுக்கு நான் ஜெபிக்கலாம். நீங்கள் வைத்திருக்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு குறிப்பையும் கர்த்தர் பார்க்குறார். உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய தேவைகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒன்றை கூட அவர் தரையிலே விழப்பண்ண மாட்டார். உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் இன்றைக்கு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. மிகப்பெரிய அற்புதத்தை நான் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். நீங்களே எதிர்பாருங்க. நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஊழியங்களுக்கு, நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, எல்லா நிலையிலும் தேவனுடைய கரம் இறங்கி அற்புதங்களை செய்ய போகிறது. ஆம் தகப்பனே, நீர் அப்படியே செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய ஊழியக்காரனாய் உடைய சன்னிதானத்தில் நான் நிற்கிறேன் சுவாமி. எங்கள் விண்ணப்பங்களை கேளுங்க ஆண்டவரே. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. இது மனுஷரால் கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் கேட்டீரே. இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே ஆகும் என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து மகிமைப்படுத்துவீராகப்பா. நம்முடைய கருத்துக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோட பேசுங்க டேடி. ஹல்லேலூயா. நம்முடைய ஜனங்களை மகிமைப்படுத்துங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. All right, தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் அவருடைய பரலோக மன்னாவை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். தேவன் பரத்திலிருந்து கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மன்னா இதுதான் அன்பானவர்கள், அவருடைய வார்த்தை. ஆமீன் சொல்லமா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை என்பானுங்களே. அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ள எதையுமே சொல்கிறார். முதல்ல அது கசப்பாக இருந்தது, அதை உட்கொள்ள அது உள்ளே போக போக என்னவாயிருச்சே, மதுரமாய் மாறியது. ஆமென். சில வசனங்கள் உள்ளே போகிறதுக்கு கசப்பாக தான் தெரியும். சில வசனங்கள் நமக்கு உள்ளே போகிறதுக்கு அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது, வெறுப்பாக தான் இருக்குது. ஆனால் அது உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மதுரமான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆல் ரைட். இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற டாபிக், நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னா, ஹாவ் ஜீல் ஃபார் காட். தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளுங்கள். ஆமென். ஹாவ் ஜீல் ஃபார் காட். நமக்கு நீங்கள் இதை கேள்விப்பட்டீங்களோ இந்த மாதிரி டாபிக் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் இதை சொல்கிறாரு. நீங்கள் அற்புதங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரணும்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அது உண்மைதான், அவர் செய்வார் தான். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, ஹேவ் ஜீல் ஃபார் காட், ஜீல் ஃபார் மீ. எனக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லாமா? நிறைய நேரங்களில் நமக்காக வைராக்கியம் பாராட்டுறோம் அன்பானவர்களே. மாம்ச பலத்தை வைராக்கியம் பாராட்டுறோம். இறைமைய 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். 17, 7, 8 வசனங்களை நீங்கள் படித்தா தெரியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான். ஆனால் அதுக்கு முன்னாடி வசனத்தை படிச்சிங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானவர்களை தன் பயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. இட் இஸ் வெரி கிளியர். நான் உலகத்தின் மீது வைராக்கியம் பாராட்டி, மனுஷர் மீது வைராக்கியம் பாராட்டி, என் மீது நான் ஒரு வைராக்கியம் பாராட்டி நான் வாழ்வேன், ஆனால் நான் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து நான் அவர் பேரில் வைராக்கியம் பாராட்டும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் கொஸ்டின். நீங்கள் மாம்சத்தை மேன்மைப்படுத்தி அதை மகிமைப்படுத்துகிறீங்களா? அதிலே நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்களா? அல்லது தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய காரியங்களில் வைராக்கியமாக இருக்கிறீங்களா? இதுதான் கொஸ்டின். நீங்கள் உலக பிரகாரமான காரியங்களில் வைராக்கியமாக இருக்கிறீங்களா அல்லது தேவனுடைய காரியங்களில் வைராக்கியமாக இருக்கிறீங்களா? ஒரு நயா பைசா கூட பயனில்லாத உலக காரியங்களில் நாம் வைராக்கியமாக இருக்கிறோம் அன்பானவர்களே. ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லை, உலக வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதிலே நாம் வைராக்கியம் கொள்ளுகிறோம் அன்பானவர்களே. அப்சல்யூட்லி நான்சென்ஸ். அது சாத்தானுடைய தந்திரம். ஆனால் தேவனுடைய காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனுடைய காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஸ்டில் காட் இஸ் சர்ச்சிங். தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். என் காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுறவங்க எனக்கு வேணும்னு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வைராக்கியம் பாராட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவர் காட் இஸ் ஜெலஸ் காட். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஜெலஸ். ஆங்கிலத்தில் ரெண்டு வேர்டு இருக்குது, ஜெலஸ், ஜெலஸ். ஜே முன்னாடி போட்டிங்கன்னா அது ஜெலஸ், அது பொறாமை மாதிரி ஆகிடுது. ஆனால் அது ஜெட்டை போட்டு படிச்சிங்கன்னா ஜெலஸ்ன்னா வைராக்கியம். நம்முடைய தேவன் நமக்காக வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். ஆமென். அவர் காட் இஸ் ஜெலஸ் காட். அவர் என்ன வைராக்கியமாக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்காக வைராக்கியமாக இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கைக்காக வைராக்கியமாக இருக்கிறார், நம்முடைய குடும்பத்துக்காக வைராக்கியமாக இருக்கிறார், நம்முடைய பக்திக்காக அவர் வைராக்கியமாக இருக்கிறார். யாக்கோபு சொல்கிறார், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியுடையவராக இருக்கிறார். அப்படி சொல்கிறார், வைராக்கிய வாஞ்சியுடையவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தேவன் வைராக்கிய வாஞ்சியுடையவராக இருக்கிறார். என்ன அவர் வைராக்கியமாக இருக்கிறார், என்ன அவர் நம்ம மேலே வைராக்கியம்னா, ஒரு உதாரணம் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உண்மை விடமாட்டேன்னு போராடிட்டு இருந்தான். அந்த பகுதியில் நீங்கள் படித்தீங்கன்னா, தேவன் யாக்கோபோட போராடுறாரு. அவன் போராடுறது போய், அவன் இவர் காலை பிடிச்சி போராடுறது போய் இப்போ தேவன் அவனோட போராடுறாரு. அது கீழ் வசனத்தில் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது ரைட்டு தான், ஆசீர்வதித்தால் வழியுமே விட மாட்டேங்கிறீங்க, அது ரைட்டு தான். ஆனால் நீ திருந்தாமல் நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நான் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் என்னுடைய விருப்பமே. ஆமேன்னு சொல்லாமா? ஸோ தேவன் என்னென்னா, ரெண்டு பேரும் பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் போராடுறாங்க. என்னென்னா, இவன் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே,
உன்னை விடமாட்டேங்கிறான். அவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன், அதனால் நீ மனம் திரும்புகின்றார். இதுதான் ரைட் சான்ஸ். ஆண்டவர் பிடிச்சிட்டார் அவனை. நீ மாற வேண்டிய இடம் இதுதான், நீ திருந்த வேண்டிய இடம் இதுதான். நீ இன்னைக்கு உன்னை சரியாக்கிட்டேன்னா திஸ் இஸ் த திங் யூ ஹேவ் டு டூ. நீ இங்கே தான் நீ வைராக்கியம் பாராட்டணும், உன்னை நீ மாற்றிக்கணும். ஆண்டவர் வைராக்கியம் வாஞ்சியோடவராக இருந்தார். உன்னை ஆசீர்வதிக்காமல் நான் அனுப்ப மாட்டேன். நீ அவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்தாலும் விட மாட்டேன். இது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் உன்னை விட மாட்டேன். ஆமென். உன்னை பிளஸ் பண்ணாமல் நான் அனுப்ப மாட்டேன். ஆனால் நீ இப்போ திரும்பணும். உன் பேர் என்னன்னு கேட்டார். அவன் சொன்னான், யாக்கோபுன்னா. உங்களுக்கு தெரியும், தேவன் அவனுடைய பேரை இஸ்ரவேலா ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஸோ ஹி இஸ் ஜெலஸ் காட். அவர் நம்ம மீது அக்கறை உள்ளவர் மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறதுலே வைராக்கியமுடையவராக இருக்கிறார். நமக்கு கொடுக்கறதிலே வைராக்கியமுடையவராக இருக்கிறார். நம்மளை உயர்த்துகிறதிலே வைராக்கியமுடையவராக இருக்கிறார். நமக்கு நன்மைகளை செய்கிறதிலே நம்முடைய தேவன் வைராக்கியமுடையவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? இல்லை, நான் சும்மா இருக்கிற ஆபிரகாமை தூசி தட்டி கூப்பிட்டுன்னு வருவாரா? நீங்களே சொல்லுங்கள். ஊவாசி அவன் யார்? அவன் என்ன பண்ணான்? ஆபிரகாம் என்ன பண்ணான்? அதுக்கு முன்னாடி வாசித்து பாருங்கள். 11க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லையே. அவன் 11ஆம் அதிகாரத்தில் கடைசியில் தான் ஆபிரகாமை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவன் ஒன்றுமே இல்லையே. இன்னும் அங்கே எங்கே இருக்கிறானே தெரியாது. ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை, இன்னும் சொல்ல போனால் ஈராக்கில் கல்தே தேசத்தில் இருக்கிறான். விக்கிரகங்கள், அந்த பாபிலோனுடைய தலைநகரம் அது ஈராக்கு. அங்கே தான் அந்த நேபுகாத் நேச்சார் அவன்லாம் வந்து ஆட்சி பண்ணவன். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இருக்கிறான் பாருங்களா. ஆனால் தேவன் அவனை தேடி அதுக்கு போனார். அதுதான் என் கேள்வி. அவன் யாரோ தெரியாதுங்க அன்பானுங்களே. அவன் எங்கே இருக்கிற என்னவோ, அவன் பெரிய சாதனையாளன் இல்லை. ஆனால் யாரோ ஒருவனாக இருக்கும் பொழுது தேவன் அவனை தெரிந்து கொண்டான். அவன் யாருன்னு தெரியாத போதே தேவன் அவனை முன்குறித்து அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனை உயர்த்தி அவன் சந்ததிகளை பெருக பண்ணி அவனுக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து அவனுக்கென்று ஒரு நிரந்தரமான ஒரு சந்ததியை உருவாக்கி அவனுடைய சந்ததிக்குள் கிறிஸ்து பிறக்க வைத்து இந்த உலகத்தில் அவனை ஒரு பெரிய ஆளாக்கிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. He was nothing before God called him. ஆண்டவர் அவனை அழைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாரோ? ஆமீன் சொல்லுங்க. அவன் யாருங்க? நீங்கள் சொல்லுங்கள். தேவன் அவனை அழைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யார்? அது சொல்லுங்கள் எனக்கு. இஃப் யூ நோ த ஸ்டோரி ப்ளீஸ் டெல் மீ. அவன் யாருங்க? இன்னும் சொல்ல போனால் அவன் விக்கிரகத்தை கும்பிட்டு இருந்தவன், ஒரு அந்நிய தேவர்களை ஆராதித்து கொண்டிருந்தவன், சம்பந்தம் இல்லாத ஒருவன். when God called him, hallelujah, தேவன் அவனை அழைத்த பிற்பாடு அவன் வாழ்க்கை தலைக்கீழே மாறினது என்பது. God had zealous about him. அவன் மேலே தேவன் ஒரு வைராக்கியம் பாராட்டினார். நான் உன்னை முன்குறித்து விட்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்து விட்டேன், உன்னை நான் உயர்த்தாமல் விட மாட்டேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுக்காம விட மாட்டேன், உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்காம விட மாட்டேன், உன்னை கனம் பண்ணாமல் விட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டேன். போட்ட ஆண்டவர் அவன் மீது வைராக்கியம் பாராட்டி அவனை ஆசீர்வதித்தா. திஸ் இஸ் த திங். நீ யாரோ என அவருக்கு தெரியாது முன்னாடி. ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். அவருடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமை விட பெரிய ஆளுங்கிறேன். நீங்கள் நம்பினா ஆமேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஹல்லேலூயா. யாரோ ஒரு ஆபிரகாமுக்காக ஆண்டவர் இவ்வளோ வைராக்கியம் பாராட்டுவாரானால் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிற உன்னையும் என்னையும் உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் அதிக வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிக வைராக்கியம் வாஞ்சியுள்ளவராக இருக்கு. யாருங்க இவ எவன் ஒருத்தன் யாக்கோபை அவ்வளோ பிளஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சொல்லுங்கள். யாக்கோபு என்ன சாதிச்சான் அப்படி? நீங்கள் சொல்லுங்கள். யாக்கோபு ஆண்டவருக்காக என்ன பண்ணான் சொல்லுங்கள். அவன் ஏதாவது காணிக்க கொடுத்தானா? ஏதாவது ஆலயம் கட்டினானா? அல்லது ஏதாவது 4 பேருக்கு அன்னதானம் பண்ணானா? இல்லை ஆண்டவருடைய ஊழியத்தில் ஏதாவது அவன் ஈடுபடுத்தினானா? ஒன்றும் இல்லை அன்பானுங்களே. இன்னும் சொல்ல போனால் அவன் தப்பான ஆள். இன்னும் சொல்ல போனால் அவன் ஏமாத்துக்காரன். அதை ஏன் கடவுளை அவன் ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவன் யாரோங்க, அவன் நல்லவன் இல்லைங்க. யாரோன்றதை விடுங்க. He was not a good man at all. ஆனால் தேவன் அவனை அழைத்ததினால், தேவன் அவனை தெரிந்து கொண்டதினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் அவன் கூட இருப்பேன்னு அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். நீ படுத்திருக்கிற அந்த தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நீ போய் திரும்பி வர்ற வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உனக்கு செய்கிற வரைக்கும், அது நடக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். அவர் வைராக்கியமுடையவராக இருந்தார். அவன் கூடவே ஆண்டவர் போனார். லாபான் வீட்டுக்கு ஆண்டவர் போனார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவன் நிமித்தமாக அவனை பிளஸ் பண்ணார். உண்டா இல்லையா பைபிளில்? யாக்கோபு நிமித்தம் அவர் யாருங்க? யாக்கோபு who was Jacob? அவன் என்ன பண்ணாமல், அவன் என்ன நல்லது பண்ணான்? கடவுளுக்கு அவன் என்ன பண்ணான்? இல்லை தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணான்? He did nothing for God. ஒன்றும் செய்யாதவனை கடவுள் ஏன் இவ்வளோ பெருசாக பிளஸ் பண்ணார் அன்பானவர்களே? 10 முறை ஏமாத்தினா கூட 10 முறையும் கர்த்தர் கூட இருந்து இவனுக்கு சகாயம் பண்ணார். எதனால் அப்படி சப்போர்ட் பண்ணார்? அவனை அடிக்கிறதுக்கு வந்த மாமனாரோட கர்த்தர் இடைப்பட்டு
யாக்கோபுகிட்ட நீ நல்லதான் பேசணும், கெட்டது பேசக்கூடாதுன்னு மிரட்டி விட்டார் ஆண்டவர். எதுக்கு அவளை சப்போர்ட் பண்ணார் ஆண்டவர்? எதற்கு அவனுக்கு தரிசனங்களை கொடுத்தார்? எதற்கு அவனுக்கு சொப்பனங்களை கொடுத்தார்? எதற்கு அவனை உயர்த்தினார்? நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், அவன்கிட்ட ஒன்றும் பெரிய நல்ல காரியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு பாருங்களே. ஒன்று தான், தேவன் அவன் மீது வைராக்கியம் பாராட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை நான் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை, நான் ஆண்டவருடைய சித்தம் செய்யலை, நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அன்பானுங்களே, உங்கள் கிரியினாலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தின் பின்னணியை பார்த்தோ அல்லது நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை பார்த்தோ அல்லது ஏதோ உங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கிற படிப்பு பதவி போன்றவற்றை பார்த்து தேவன் நம்மை அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை அன்பானவர்களே. நம்ம யாரோ யாக்கோபு மாதிரி, ஆனால் தேவன் நம் மீது வைத்த தயவினாலே இரக்கங்களினாலே அவர் நம்மை தெரிந்து கொண்டதனால் அன்பார்களே, அவர் நம்மை தெரிந்து கொண்டதனால ஹல்லேலூயா நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார், நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார், நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை பிளஸ் பண்ண விரும்புகிறாரு. ஏன் விட்டுருங்க ஆண்டவர் என்ன கூட அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் உன்னை முன்குறிச்சிட்டேன், நீ வேணான்னாலும் நான் உன்னை விட முடியாது. ஒரு ஆமீன்னு சொல்லாமா? ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியம் வேணாம், இல்லை நான் துவக்கத்தில் இந்த ஊழியத்தை விட்டுட்டாலாம் நான் ஊழியத்துக்கெல்லாம் வர முடியாத ஆண்டவரேன்னு ஸ்டப்பனாக இருந்தேன். ஆனால் அவர் விடலை அன்பானவர்களே. எவ்வளோ தூரம் நான் அந்த வேலையை விட்டு வர முடியாதுன்னு போராடிக்கிட்டு இருந்தேன், ஆனாலும் தேவன் விடலை அன்பானவர்களே. தேவன் உன் மீது ஒரு பார்வையை வைத்து விட்டால், தேவன் உன் மீது ஒரு அக்கறை வைத்து விட்டால், உன்னை தெரிந்து கொள்ள அவர் முடிவெடுத்து விட்டால், உன்னை பயன்படுத்த அவர் முடிவெடுத்து விட்டால், எந்த சக்தி இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த சக்தியும் சேர்ந்து தடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் தேவன் உன் மீது வைராக்கிய வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நற்கிரிகளினால் அல்ல, உன்னுடைய பின்னணியை பார்த்தால் அன்பார்களே, அவர் உன்னை தெரிந்து கொண்டதினாலே, அவர் உன்னை நேசிக்கிறதுனாலே, உன்னை ஆசீர்வதிக்காமல், உன்னை மேன்மைப்படுத்தாமல், உன்னை உயர்த்தாமல், உனக்கு நன்மை செய்யாமல், உன்னில் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர் உன்னை விடவே மாட்டார் என்பார்களே. தட்ஸ் காட்ஸ் ஜெலஸ். ஹல்லேலூயா. நம்ம அவர் மேலே வைராகியம் பாராட்டுறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, நீ என் மேலே பாராட்டுறது 1% தான், ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்கிற வைராகியம் அளவு கடந்த வைராகியம். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் அளவு கடந்த வைராக்கியம். ஆமீன் சொல்லலாமா? இன்னைக்கு ராத்திரி அன்பானவர்களே, தேவன் உன் மீது வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்காக வைராக்கியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன், ஆமேன். ஹேவ் zeal for God. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள் அன்பானவர்களே. உலகத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறது போதும், ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுனது போதும், உன் வேலை பணம் இவைகளுக்காக வைராக்கியம் பாராட்டினது போதும், நம்முடைய ஜாதி சம்பத்து இவைகளுக்காக வைராக்கியம் பாராட்டினது போதும், மாம்சத்துக்காக வைராக்கியம் பாராட்டினது போதும். இனிமே ஆண்டவரே உமக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஆண்டவரே ஒரு வெறித்தனமான ஒரு ஜீலை நான் வைப்பேன் ஆண்டவரே, வைராக்கியத்தை வைப்பேன் ஆண்டவரே, உமக்காய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். உன் மீது அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் செய்ய விரும்புகிறதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கரங்களை வைத்தவர் அல்லேலூயா சொல்லமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம், அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசித்திடலாம். எலியா பற்றி 19ஆம் அதிகாரத்தில், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், 1910 எலியாவே இங்கே என்ன உனக்கு வேலைன்னு ஆண்டவர் கேட்டார். எலியா ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மனுஷன். உங்களுக்கு தெரியும், இயேசுவேலுக்கு பயந்து 450 பேரை வெட்டி மலை மேலே சாய்ச்சிட்டு வந்த ஆளுக்கு இயேசுவேலுடைய சவாலுக்கு பயந்து போகிற ஆளை பார்த்தீங்களா நீங்கள் அன்பானவங்களே? போய் ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டிருக்கிறான். அங்கே தேவத்துவம் வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியும், நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிறான். தேவத்துவத்தை கேட்குறேன், எலியா இங்கே என்ன உனக்கு வேலைன்னா? இங்கே என்ன உனக்கு வேலை? நான் உன்னை எங்கே இருக்கணும்னு நினச்சிருக்கிறேன், நீ எங்கே போகணும்னு நான் பிளான் வச்சுருக்கிறேன், நீ என்ன பண்ணணும்னு பிளான் வச்சுன்னு இருக்கிறேன், நீ இங்கே என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் ஆண்டவர் கேட்டான், இங்கே என்ன, வாட் ஆர் யூ டூயிங் எலைஜா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் சொன்னான் 10ஆம் வசனம், நான் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியம் உடையவனாக இருந்தேன். ஹல்லேலூயா. very zealous about God. I had very zeal about God. நான் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். சும்மா சாதாரண வைராக்கியம் கூட இல்லை, விரித்தனமான வைராக்கியமாக இருந்தேன். ஹல்லேலூயா. மேதான் எலியா அப்படிப்பட்ட வைராக்கியம் பாராட்டினான். எலியா அற்புதங்களை செய்தார். எலியா செத்த குழந்தையை உயிரோடு எழுப்பினார். எலியா சாரிபாத் விதவை வீட்டில் 3.5 வருஷம் அப்பவும் தண்ணீரும் குறையாத ஆசீர்வாதத்தை கொடுத்தான். எலியா இதை பண்ணார், மழையை வரவழைச்சாரு, அக்கினியை வரவழைச்சாரு, எல்லாம் பேசுகிறோமே. இவ்வளோ பெரிய காரியத்தை எலியா மூலம் கர்த்தர் செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவன் பேரில் வைராக்கியம் பாராட்டினான். ஹல்லேலூயா. He had zeal about God. தேவனுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான். ஆகவே தேவன் அவன் மீது வைராக்கியம் பாராட்டினான். ஆமென் சொல்லாமா?
அவன் ஜெபத்தை கர்த்தர் ஏன் கேட்டாரு? அவன் செய்ததையெல்லாம் கர்த்தர் ஏன் அந்த அற்புதங்களை பண்ணாரு? வனாந்திரத்தில் கேரி தாற்றண்டையில் அவனை ஏன் காலையிலும் மாலையிலும் போஷித்தாரு? அவனுக்கு ஏன் தேவதூதன் அனுப்பி அப்பமும் இறைச்சியும் கொடுத்து? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் ஏன் அவனுக்கு அற்புதங்களை செய்தார் என்றால் அவன் தேவன் பேரில் வைராக்கியம் பாராட்டினான். அதை விட 1000 மடங்கு தேவன் அவன் பேரில் வைராக்கியம் பாராட்டினான். ஹல்லேலூயா. எலியாவை எழுந்துரு, இதுக்கு மேலே நீங்கள் தூங்கக்கூடாது, சாப்பிட்டு தூங்காத, எழுந்துரு என்ற கர்த்தர் சொன்னார். சாப்பிட்டு தூங்கு. சில நேரத்தில் அவனுக்கு ஃபிசிக்கலாக தேவையோ என்னமோ கடவுள் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. ஆனால் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்கக்கூடாது, நீ எழுந்து நீ நடக்கணும், உனக்கு வேறு வேலை இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி ராத்திரி ஒருவேளை எதையும் செய்யாத, ஏதோ கடவுள் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், ஸ்தோத்திரம், எனக்கு இதுதான் கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை, சாப்பிட்டு தூங்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இதுதான் வாழ்க்கைன்னா இது இல்லை அன்பானவர்களே. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கை, அவர் மீது நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆமீன் சொல்லாமா? ஒரு கேள்வியை கடவுள்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு வீடு கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, சுகம் கொடுத்துருக்கீங்க, வேலை கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகள் கொடுத்துருக்கீங்க, நிம்மதி கொடுத்துருக்கீங்க, எல்லாம் யூ ஹேவ் கிவன் எவ்ரிதிங் லா. ஒன்றும் இல்லாமல் இருந்த எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு கேள்வி அவர்கிட்ட கேளுங்க அன்பாங்க. வாட் டிட் ஐ டூ ஃபார் காட்? ஆண்டவரை கேட்டிங்கன்னா 1000 சொல்லுவார் அவர். நமக்கு தெரியாது. எங்கெல்லாம் நமக்கு ஆபத்து வந்த இடத்துலலாம் அவர் பாதுகாத்துருக்கிறார். எங்கெல்லாம் நமக்கு தேவைகள் வந்ததோ அங்கே தேவைகளை அதிசயமாய் சந்தித்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் 0வா இருந்த அன்பார்களே, ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்தோம். இந்த உலகம் நம்மை கண்டு கொள்ளவில்லை அன்பார்களே, உலகத்தில் இருக்கிற நம்முடைய ஜனங்கள் கூட நம்மை கண்டு கொள்ளவில்லை அன்பானவர்களே. ஆனால் தேவன் குழியில் இருந்த நம்மை, ஹல்லேலூயா, குப்பையில் இருந்த நம்மை அவர் கண்டு கொண்டார். சொல்லுங்க, அவர் கண்டு கொண்டார், அவர் தெரிந்து கொண்டார், அவர் நம்மை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களே, அவருக்காக நீங்கள் செய்தது என்னன்னு பாருங்களே. what did you do for God? எனக்காக நீங்கள் என்ன வைராக்கியம் பாராட்டினீங்க? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்களே. எலியா, இங்கே என்ன வேலை உனக்கு? நான் உன்னை அழைச்சதே எதுக்கு? நான் உன்னை தெரிந்து கொண்டது எதற்கு? கர்த்தர் அவனோட பேச ஆரம்பித்தான். ஒரு மிகப்பெரிய காற்று, அந்த காற்று அடித்த உடனே கண்மலை கூட வெடிக்கிற மாதிரி எவ்ரிதிங் வாஸ் broken. ஆனால் அங்கே கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கவில்லை. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி, அங்கேயும் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கவில்லை. மிகப்பெரிய அக்கினி இறங்குச்சு, அப்பவும் அவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சவுண்டு வந்து, மெல்லிய காற்று வந்து, ஒரு சவுண்டு வந்தது, லிட்டில் வாய்ஸ், ஸ்மால் வாய்ஸ், ஹலோ, ஸ்டில் வாய்ஸ், சின்ன சத்தம் வந்தது. கர்த்தர் அந்த சத்தத்தில் தேவன் அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. God spoke to him. God spoke to him. God spoke to him. எலியா, உன்னை நான் நம்பி இருக்கிறேன், அதனால தான் நான் உன்னை அழைச்சேன். எலியா, நீ யாருன்னே தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், எலியாவுக்கு அப்பா பேர் என்ன? வாட் வாஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் நேம்? வாட் வாஸ் ஹிஸ் மதர்ஸ் நேம்? அவன் யாருன்னே தெரியாதுங்க. அட்ரஸ் இல்லாதவனை என் ஆண்டவரை அழைத்தார் அன்பானுங்களே. அட்ரஸ் இல்லாதவனை அழைச்சி மகத்தான அற்புதங்களை கர்த்தர் செய்து இன்றைக்கு எலியாவை குறித்து பேசுகிற அளவுக்கு தேவன் அவனுடைய சரித்திரத்தை வேதத்தில் வைத்திருக்கிறார். எலியாவுக்கு அப்பா அம்மாவே தெரியாதுங்க. எடுத்த உடனே எலியா எந்த ஊர் என்னென்னலாம் பெருசாக ஒன்றுமே அவனை பற்றின விளம்பரமே இல்லை அன்பான் ஒரு வேதத்தில். ஆமேன்னு சொல்லாமா? ஒன்றும் இல்லாதவனை, பின்னணி இல்லாதவனை, பேக்ரவுண்ட் இல்லாதவனை, எங்கே வீடு தெரியாது, எங்கே அவனுடைய அப்பா அம்மா தெரியாது, என்ன கம்யூனிட்டி தெரியாது, ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாதுங்க. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார், அவன் மீது வைராக்கியம் பாராட்டினார், அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு ராத்திரி தேவன் அதை தான் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். நீங்கள் யாராக கூட இருங்க அன்பானர்களே, இந்த உலகத்தின் பார்வையிலே கண்டுகொள்ள முடியாத ஒரு இடத்துல கூட நீங்கள் இருங்க. ஆனால் தேவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது அன்பானர்களே. மறந்துடாதீங்க, கர்த்தருடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. அவர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற வரை, உன்னை உயர்த்துகிற வரை, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வரை, நீ விரும்பினதை உனக்கு கொடுக்கிற வரை அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? தேவன் எலியாவுக்கு சொன்னார், இது இல்லைப்பா உன் ஜாபு, இப்படி இல்லைப்பா முடியறது, நீ எழுந்துரு, நீ போய் சீரியா மேலே ஆசகேல அபிஷேகம் பண்ணு. ஆமேன். இஸ்ரவேல் மேலே யெகூவை ராஜாவாக்கு. ஆமேன் சொல்லுங்க. என்னங்க வேலை இது? ஒரு சாதாரண ஆளுக்கு கடவுள் கொடுக்குற வேலையை பாருங்கள். சீரியா தேசத்துக்கு ஒரு ராஜாவை நீ தான் அபிஷேகம். எங்கள் சீரியா வந்து ஆக்சுவலி இவங்களுக்கு எதிரி ஆளுங்க. அந்த ராஜாவை கூட நீ போய் அபிஷேகம் பண்ணி கிங் ஆக்குன்றார் ராசகேலன் சீரியா மேலே. ஒரு ஆமேன்னு சொல்லாமா? உன் சத்துருக்களுக்கு கூட நீ உதவி செய்கிற பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமேன். ரெண்டாவது சொல்ல, இஸ்ரவேல் மேலே யெகூவா ராஜாவை அபிஷேகம் பண்ண, ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற சலாகியத்தை எலியா கொடுத்தாருன்னு. He anointed kings, brother. He anointed kings.
ஓ, தேவன் உன்னை அழைச்சது சும்மா ஏதோ ஒரு சில்லறை வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு பாருங்களேன். லிசன் மீ, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை நிறைவேற்றுறதுக்காக கடவுள் உன்னை அழைக்கல. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறான். God has anointed you to anoint kings. Hallelujah. சொல்லுங்க, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறதுக்காக. யாக்கோபு ஏதோ பிழைக்கிறதுக்காக எகிப்துக்கு போனால் பார்வோன்கிட்ட கொண்டு போய் விட்டான் யோசேப்பு. இதுதான் எங்கள் அப்பா வயசானவர்னு. யாக்கோபு பார்த்து அவன் கேட்டான், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நாங்கள் மந்த மேய்க்கிற தொழில் தான் அப்படின்னா. எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு மந்த மேய்க்கிறவங்க என்ன பிடிக்காது, அருவருப்பாக இருக்கும். ஆனால் யாக்கோபு என்ன பண்ணான் தெரியுமான்னு, நீ என்னென்ன நினச்சிட்டு போ, நாங்களே ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் தான் உலகத்திலே பெரியவர். நாங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவன் நல்லா இருப்பான். அதனால கிட்ட போய் பார்வனே தலையை குனினான், தலைமையில கையை வச்சான். ஹலோ, எங்கள் அப்பா பரம்பரை எப்படி தெரியுமா? நாங்கள் அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சு தான் பழக்கம். ஆமேன்னு சொல்லுங்கள், கை ஊற்றி சொல்லுங்கள். இந்த கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். எதிராளிங்க, எகிப்தியர் எதிராளிங்க, இவங்களுக்கு எகிப்தியர் எதிராளிங்க. ஆனாலும் அங்கே போய் பார்வோன் தலைமையில கை வச்சான் பாருங்க. ராஜாக்களின் தலை மீது கைகளை வைக்கிற அதிகாரத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏங்க சும்மா கண்டவன் தலைமையெல்லாம் போய் கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா, ராஜாக்களின் தலைமையில கை வை, பிளஸ் பண்ணுங்க அன்பானவர்களே. அவனே மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இந்த ஆளு பிழைக்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு இவன் நம்ம தலைமையில கை வைக்கிறான். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது அன்பானங்களே. நம்மேலே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் வைராக்கியம் அப்படிப்பட்டது. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ராஜாக்களை உருவாக்குகிற அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை கண்டுகொள்ளாத ஒரு நபராக இருக்கலாம், ஃபேமஸ் இல்லாத நபராக இருக்கலாம், இந்த உலகத்தின் பார்வையில் ரொம்ப சின்ன ஆளாக கூட இருக்கலாம், ஒருவேளை பயந்து ஏலியா மாதிரி எங்கேயோ ஒளியிற ஒரு நபராக கூட இருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க படுத்து நிற்கிற ஆள் இல்லை, சாப்பிட்டுட்டு தூங்குற ஆள் இல்லை, நீ வெறுமையா இருக்கிறதுக்காக கர்த்தருடைய தெரிந்து கொள்ளலே. ராஜாக்களை உருவாக்குகிறேன், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறேன், மேன்மையான வேலையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், அங்கிருந்து நேர போ, சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு. என்னங்க சாதாரண வேலையாங்க இதெல்லாம்? ஹல்லேலூயா. பெரிய வேலைங்க. தீர்க்கதரிசி, இவனுக்கு அப்புறம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியை உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய வேலை. தேவன் உன்னை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். சிஸ்டர், பிரதர், என் வார்த்தை கேட்குற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் இன்னைக்கு ஒரு வேளை சின்ன ஆள் மாதிரி நீங்கள் தெரியலாம், மனுஷனுடைய பார்வையில் எங்கேயோ நீங்கள் இருக்கலாம், கண்டுகொள்ளாத ஒரு இடத்துல இருக்கலாம், அவங்க பெரிய ஆள் இவங்க பெரிய ஆளுன்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆனால் உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you for what? எதுக்காக தெரியுமா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறாய், தீர்க்கதரிசிகளை உருவாக்க போகிறாய். ஹல்லேலூயா. நீங்கள் ராஜாக்களை உருவாக்குவீர்கள், தீர்க்கதரிசிகளை உருவாக்குவீர்கள். ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, ராஜாக்களை உருவாக்குகிறேன், தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிறேன், தேவ அபிஷேகத்தை என் மீது வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது இதுதான், பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் உன் மீது வைராக்கியம் வைத்திருக்கிறார். யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ். சொல்லுங்க கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் பெரிய காரியங்களை சாதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. தட்ஸ் த அனாயிண்டிங் which is upon you. அந்த அபிஷேகத்தை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை உயர்த்தும் அன்பார்களே. ஏலியாவுக்கு மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இப்படி இருந்தது அன்பார்களே. இன்னைக்கு ராத்திரி தேவன் அதுதான் சொல்றார், நீங்கள் ராஜாக்களை உருவாக்குவதற்காக, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன எங்கே போய் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிற? வேஸ்டா இருக்கீங்களா? இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கையா இது என்பானுங்களே? உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உன் மீது வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்பானுங்களே. உன்னை பயன்படுத்த அவர் விரும்புகிறார், உன்னை கனப்படுத்த அவர் விரும்புகிறார், உன்னை அனுப்ப அவர் விரும்புகிறார், உன்னை வாழ வைக்க அவர் விரும்புகிறார். அநேகரை அபிஷேகம் பண்ணுவதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். கமான், எழுந்துருங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சூரச்செடி கீழே படுத்தது போதும், சாப்பிட்டு தூங்குனது போதும், நான் எழுந்து கொள்ளுவேன் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. இஃப் யூ டு சோ, நான் அந்த தீர்மானத்தை எடுத்தா தேவன் சொல்றாரு, நான் உன் மீது வைராக்கியம் கொள்வேன். எலியாவை பயன்படுத்தினதோட 1000 மடங்கு நான் உன்னை பயன்படுத்துவேன். அவன் ஒரு 2 ராஜாவை தான் அபிஷேகம் பண்ணான், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணான். ஆனால் உன் கரத்தை கொண்டு ஆயிரக்கணக்கான அவர்கள் மீது ராஜா அபிஷேகத்தை நான் வைப்பேன். ராஜாக்களை உருவாக்குவாய். ராஜரீக ஆசாரிய கூட்டங்களை உருவாக்குகிற ஒரு வல்லமையை
நான் உன் கையில் கொடுப்பேன். அதுவரை இஸ்ரவேலின் தேவன் நான் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவன் வைராக்கியம் பாராட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா அன்பானவர்களே? விளங்குதா? ஐ எம் நாட் ப்ரீச்சிங் சர்மன். நான் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் பேசல அன்பானவர்களே. அப்படி இருந்தால் நான் குறிப்பை கொண்டு அந்த டெய்லி வச்சுக்கிட்டு அதை பார்த்து 4 பாயிண்ட்டை சொல்லிட்டு போயினே இருப்பேன். நான் ஐ எம் நாட் சச் எ ப்ரீச்சர். ஆவியானவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பர்சன். நீங்கள் சாதாரண நபர்கள் அல்ல. ஆவியானவர் சொல்கிறார், யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி பீப்பிள். உலகத்தின் பார்வையில் சில நேரத்தில் நீங்களே உங்களை நினச்சிக்கிட்டுறீங்க, நம்ம லெவலே வேறப்பா, நம்ம எங்கேயோ இருந்து என்னதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோம், நமக்கு சொல்லிக்கிற மாதிரி வேலை இல்லை, அல்லது ஒரு வீடு இல்லை, அல்லது ஒரு பேக்ரவுண்ட் இல்லை என்பானவர்களே. நம்முடைய பேக்ரவுண்டு மொத்தம் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஓ, ஏலியாவின் தேவன் நம்முடைய தேவன் அன்பானவர்களே. ஏலியாவை உயர்த்தி பயன்படுத்தி அவன் மீது வைராக்கியம் கொண்ட அதே ஆண்டவர் தான் உன்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏலியாவுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தது தெரியாது. அவன் அட்ரஸ் என்ன சொல்லுங்க, டெல் மீ வாட் வாஸ் எலியாஸ் அட்ரஸ்? எலியாவுடைய அட்ரஸ் என்ன தெரியாது, அப்பா அம்மா என்ன தெரியாது, அவன் வேலை என்ன தெரியாது. ஒன்றும் தெரியாத ஒருவனை அழைத்து இவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாரானால், இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், உன்னை நான் என் குமாரனின் ரத்தத்தினால் கழுவி என் ஆவியினால் நிரப்பி உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 ஆண்டவர் சொல்றாரு. 1 பீட்டர் 2:9 அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரைஸ்ட், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்ஃபஸ் பண்ணலாம், அறிக்கை பண்ணலாம். நான் யாருங்க? இப்போ தெரியுதா? நான் குப்பையில் இருக்கிறவன், நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன், நான் எங்கேயோ மூலையில் இருக்கிறவன் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, நான் தேவனுக்கு சொந்தமான ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That's my sign. What's your sign today? What's your identification? ஆதார் கார்டா, பேன் கார்டா? ஹல்லேலூயா. ஆண்டவர் போடுறாருங்க, என் பேரை போட்டுட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, என் சொந்த ஜனம். ஹல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் இதை சொல்லுகிறது அன்பானவர்களே. You are not an ordinary person. ஹல்லேலூயா. பேதுரு ஒரு சாதாரண ஆளாக இருந்தார், யோவான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தார். சாதாரணமானவர்களை அழைத்து அசாதாரணமான வேலைகளை ஆண்டவர் செய்தாரா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் அதே தான் சொல்கிறார். ஐ எம் ஜெலஸ் காட். நான் சும்மா இருக்கிற ஆபிரகாமுக்கும், யாக்கோபுக்கும், ஈசாக்குக்கும், ஏலியாவுக்கும், இவங்களுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டினேன். உன்னை என் பிள்ளையா வச்சிருக்கிறனே, ஐ எம் காலிங் யூ ஆஸ் மை சில்ட்ரன். உன் மீது நான் வைராக்கியம் பாராட்ட இருப்பானா? சும்மா இருக்கிறவனுக்கெல்லாம் தேசத்தை கொடுத்தேன், சும்மா இருக்கிறவன் எல்லாம் ராஜாவாக்கிட்டேன், சும்மா இருக்கிறவன் எல்லாம் உயர்த்தி அழகு பார்த்துருக்கிறேன். என் பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கிற உங்களை நான் உயர்த்தாமல் இருப்பேனா? உங்களுக்கு நான் கொடுக்காமல் இருப்பேனா? உன் ஜெபத்தை நான் கேளாமல் இருப்பேனா? உன்னை நான் உயர்த்தாமல் இருப்பேனா? உன் சின்ன சிங்காசனத்தில் வைத்து அழகு பாராமல் இருப்பேனா? ஹல்லேலூயா. ஓ, திஸ் இஸ் ப்ராஃபஸி ஃப்ரம் காட். தேவன் சொல்றார், ப்ராமிஸ் பண்றார், இன்னைக்கு ஐ ஹாவ் zeal for you. உனக்காக நான் வைராக்கியம் வைத்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்காம, உன்னை அந்த இடத்துல போய் அமர வைக்காம, உன்னை நான் மேன்மைப்படுத்தாம, உனக்குன்னு வச்சிருக்கிறத நான் செய்யாம, will not sleep, I will not take rest, நான் ஓய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் உனக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது, ஆண்டவரே நான் உமக்காக வைராக்கியமாக வாழ தீர்மானிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு க்ளூவை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்காக நீ அந்த வைராக்கியம் பாராட்டினா போதும், மிச்சத்தை நான் பார்த்துக்குவேன். இப்போ வரல யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் மோசே கற்பனை பலகைகளை எடுத்துக்கிட்டு இறங்கி வருவார் கீழே. யோசுவா கிட்ட சொல்லுவார், என்னமோ சத்தம் கேட்குது, நல்ல ஜெயதுனி போலக்குது அப்படின்னுவார் யோசுவா. ஜனங்கள்லாம் ஆராதிக்கிறாங்க போலக்குது, நல்ல ஜெயதுனி போலக்குதுன்னு. உடனே யோசுவா மோசே சொல்லுவான், இல்லை அது ஜெயதுனியே இல்லை, ஜபதுனி இல்லை, அது அபஜயதுனி. அது அவர்கள் தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா, கன்றுக்குட்டிகளை வைத்து அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி, உங்களுக்கு தெரியல, ஆரோன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி நடனம் ஆடி இதுதான் கடவுள்னு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தேவன் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு மோசே போய் பாரு வேடிக்கைன்னார். இவன் போய் பார்த்த உடனே கோபம் தாங்க முடியாமல் கற்பனை பலகைகளை கீழே போட்டு ஓடைச்சிட்டு அங்கே கூப்பிடுறான்,
கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? இந்த பக்கம் வாங்கன்னா யார்? zeal for God. Moses had a zeal for God. எனக்கு அன்பானவங்களே, மோசே யாருங்க? நீங்க சொல்லுங்க. மோசஸ்க்கு அப்பா யாருங்க, அம்மா யாருங்க? அவங்க பேர் இருக்கான பைபிளில், அம்ராமும் சம் நேம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்க. நீங்கள் என்ன சாதிச்சாங்க? அவங்க அப்பா அம்மா என்ன சாதிச்சாங்க? ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்ன சாதிச்சாங்க எனக்கு சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா என்ன சாதிச்சாங்க? ஒன்றும் இல்லையே. அந்த அப்பா இல்லைன்னா நான் இங்கே ஒன்றும் இல்லைன்னு பாருங்களே. இஃப் ஐ டோன்ட் ஹாவ் மை ஜீசஸ் ஐம் ஜீரோ. ஹல்லேலூயா. அந்த அப்பா இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு பாருவர்களே. ஆமீன் சொல்லலாமா? மோசே கேட்டு பாருங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அந்த அம்மா கூட ஒரு பெட்டி வச்சு தண்ணியில் தான் விட்டாங்க. கடவுள் விட்ட கதியாவது போடாப்பான்னு தண்ணியில் விட்டுட்டாங்க. அவ்வளோதான் அந்த அம்மாவில் பண்ண முடிஞ்சது. ஆனால் அவனை தெரிந்து கொண்ட தேவன். தட்ஸ் மை பாயிண்ட் பிரதர். எங்கேயோ இருந்த ஒரு குழந்தைய தேவன் தெரிந்து கொண்டாரானால் அன்பானவர்களே, அந்த குழந்தை பின்னாடி 80 வருஷம் சுத்தம்னு சுற்றி அவனை கொண்டு வந்து அவனை தன்னுடைய வல்லமையை அவன் மூலம் வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்து பார்வோனுக்கு சிம்ம சொப்பனமாய் மாற்றினாரே அந்த ஆண்டவர். எங்கேயோ இருந்த மோசே என்பார்கள். ஆனால் உனக்காக சிலுவையிலே குமாரனை மறிக்க கொடுத்தவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. மோசே வைராக்கியம் பாராட்டினான். இதுதான் நான் சொல்ல வரேன். மோசே வைராக்கியம் பாராட்டினான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க வாங்கன்னா பைபிள் சொல்லுது, லேவியின் குமாரரில் உள்ள வாலிபர்கள் மோசையின் பக்கம் வந்தார்கள். ஆமென். அவ்வளோ ஜனத்தில் லேவியின் புத்திரர்கள், லேவி கோத்திரத்தில் இருக்கிற சில வாலிபர்கள் மோசையின் பட்சத்தில் வந்தார்கள் என்பார்கள். யார் இந்த லேவி? யார் இந்த லேவி? லேவியர் யாரு? யார் புள்ள லேவி? யார் புள்ளுங்க? இப்படி முடிக்கிறீங்க? ராகேல் பிள்ளையா? யாக்கோபு பிள்ளை தான். லேயாளுக்கு பிறந்த பிள்ளை. ரூபன், சிமியோன், லேவி, யூதா. ஓ கடவுளே, வேண்டா வெறுப்பா பிறந்தவங்க என்பாங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? யாக்கோபுக்கு லேயாளை பிடிக்காது இல்லையா? தெரியாமல் கல்யாணம் ஆயிடுச்சு. வெறுப்போடு, அதாவது இன்னும் சொல்ல போனால் எப்படி பிறந்தான்னா, அந்த 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 இடத்துல தூதாயம்னு ஒரு கனி இருக்குது. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா கர்ப்பம் உண்டாகி குழந்தை பிறக்குமா. அதுக்கு அந்த பவுல்ஸ் இருக்கு. அந்த கனி இவனுக்கு கிடச்சிருக்க, அற்புதமாக ரூமனுக்கு கிடச்சிருக்க. அதை கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு யாக்கோபு இவன் போய் கேட்குறான், அந்த கனியை எனக்கு கொடுன்னு ராகில் போய் கேட்குறேன். எனக்கு தான் குழந்தை இல்லையே, அந்த கனியை கொடுக்க எனக்கு அக்கான்னு கேட்டால் அவங்க அக்கா சொல்கிறா, என் புருஷனை நீ அனுப்பு அப்படின்னு ரேட் பேசி இந்த கனியை கொடுத்துட்டு யாக்கோபு வீட்டுக்கு இப்படி வேண்டாம். அதுக்கு சொல்ல வர்றேன், வேண்டா வெறுப்பா ஏதாவது கிஃப்ட் கொடுத்து புருஷனை வீட்டுக்கு கூப்பிடுற நிலைக்கு இவளுடைய வாழ்க்கை தரம் இருந்தது என்று சொல்ல வருகிறேன். இவளை யாரும் பொருட்படுத்தவில்லை, எதிர்பார்த்த அழகும் இல்லை. யாக்கோபு அவள் மீது பாசமோ ஒரு பெரிய விருப்பமோ இல்லை. இந்த மாதிரி ஏதோ வேண்டா வெறுப்பா சந்தர்ப்ப சூழ்நிலையில் போய் மனைவியோடு கூட அந்த லேயாள்கிட்ட இருந்துட்டு அப்படி கடவுள் அவள் கர்ப்பத்தை திறந்தான் எழுதியிருக்கு. மனுஷன் வெறுக்கும் பொழுது தேவன் அவர்களை நேசிக்கிறார்ன்றதை இதுல நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லப்பா. when people despise you, God loves you. எல்லாம் சொல்லமா. மக்கள் வெறுக்கும் பொழுது தேவன் நேசிக்கிறார். மக்கள் என்னை தள்ளும் பொழுது தேவன் என்னை தாங்கிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த லேவி எதுக்குமே தகுதி இல்லாதவங்க பாருங்களேன். யாருமே நேசிக்காத ஒரு தாயே, சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. லேவி கோத்திரத்துக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பின்னணி ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ஜீரோங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா தேவனுக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்கள். ஓ கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தட்ஸ் த டர்னிங் பாயிண்ட், தட்ஸ் த டர்னிங் பாயிண்ட். அவங்க லைஃப்பில் மாற்றம் வந்தது அதுதான் என்பார்கள். கர்த்தருக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டினாங்க. திடீர்னு என்னடான்னு பார்த்தா ரூபன் கோத்திரத்திலிருந்து வரல, யூதா கோத்திரத்திலிருந்து வரல, எந்த கோத்திரத்திலிருந்து ஆட்கள் வரல, யோசேப்பின் கோத்திரத்திலிருந்து வரல, ஒருத்தனும் வரல. ஆனால் இந்த லேவி கோத்திரத்தில், அட்ரஸே இல்லாத கோத்திரத்திலிருந்து வாலிபர்கள் எழுந்து கர்த்தருடைய பட்சத்தில் வந்து நின்னாங்க. மோசே பார்க்குற முடிக்கிறேன், என்னது சம்மந்தம் இல்லாத அந்த கோத்திரத்தை ஆளுங்க வந்து நிற்கிறாங்களேன்னு. மோசே சொன்னான், கர்த்தருக்காக நீங்கள் இந்த வேலை பண்ணுங்க. யார் இந்த தப்பு பண்ணாங்களோ போங்க, வீட்டுக்குள்ள நுழைங்க, கொல்லுங்க, எல்லாரையும் சாகடிச்சிருங்க. அவன் நுழைஞ்சி சொந்தக்காரங்களை கூட சகோதரிகளை கூட கொண்டாங்கன்னு யோசிக்கவே இல்லை. ஏமெல்லாம் தப்பு பண்ணானா எல்லாரையும் குத்தி கொண்டு தூக்கி போட்டோம். 3000 பேர் சேர்த்தார்கள். ஃபினிஷ். ஓ
ஹalleluya. இந்த குத்துந்து ரைட்டு நான் பேச வரல, இது ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனால் they had zeal for God. That's what I'm trying to say. தேவனுக்காக அவர்கள் வைராகியம் பாராட்டினார்கள். சகோதரர்களை கூட கொல்ல துணிந்தார்கள் என்பார்களே. தேவனை அசுத்தமாக்கின அந்த இடத்திலே தேவனுடைய பரிசுத்தத்தை காப்பதற்காக, தேவனுக்காக வைராகியம் பாராட்டுவதற்காக they had zeal for holiness. This is number one. They had zeal for holiness. தேவன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதற்காக, பரிசுத்தத்திற்காக அவர்கள் வைராகியம் பாராட்டினார்கள். ஓ ஹalleluya. ஆச்சரியம். இது இல்லை பெருசு. இதை கேளுங்க. இந்த லேவி கோத்திரம், அட்ரஸ் இல்லாத இந்த கோத்திரத்தை ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த லேவியரை எனக்காக அனாயின்ட் பண்ணு, அபிஷேகம் பண்ணு. என்ன ஆண்டவர் திடீர்னு லேவி எனக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்கள். இனிமே அவங்க தான் அந்த ஆசாரிய வேலையே செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லமா? அவங்க தான் என்கிட்ட வந்து ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும். அவங்க தான் வந்து எனக்காக பலி செலுத்தணும். அவங்க தான் என்னுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற மகாபரிஸ்தலத்துக்கு வரணும். அவங்க தான் என்னோட டச் வச்சுக்கணும். ஏதாவது வேணும்னா அவங்க மூலமாக தான் வரணும். அவங்க இல்லாமல் நான் ஜனங்களோட பேச மாட்டேன். அவங்க எனக்கு ஊழியம் பண்ணணும். அவங்கள நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். Dear brother and sister, I tell you, if you have zeal for God, ஆண்டவரே நான் உமக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன், பரிசுத்த சிந்தையோடு இருப்பேன், உம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் என்று நீ சொல்லும் பொழுது தேவன் வைராக்கியம் பாராட்டுகிறான் பாருங்களே. ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அவர்கள் கையில் கொடுத்தாருன்னு பாருங்களே. ஹல்லேலூயா. அவங்க தாங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்து சின்ன துரும்பிலிருந்து வேற யாரும் தொடக்கூடாது, எல்லாம் இவங்க தான். ஆண்டவர் சொன்னார், கானான் தேசத்தில் அவங்களுக்கு ஒரு பிட்டு நிலம் கூட தராதீங்கன்ட்டார். யாருக்கு? லேவியருக்கு கொடுக்காதீங்கன்ட்டார். என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நீங்கள் எந்த சொத்தும் கொடுக்க வேணாம், இவர்களுக்கு நானே சொத்து. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் சொல்கிறார், அவங்களுக்கு இந்த லேண்டெல்லாம் வேணாப்பா, அவங்களுக்கு இந்த எர்த்தில் இருக்கிற நீ கொடுக்குற வீடு வாசல் இதெல்லாம் வேணாம். அவங்களுக்கு ஆடு மேய்க்கிறது இந்த தொழிலெலாம் வேணாப்பா அவங்களுக்கு. அவர்கள் மிகப்பெரிய தொழிலை செய்கிறவர்கள், அவர்களுக்கு நானே சொத்தாயிருக்கிறேன். இஃப் காட் இஸ் தேர் ட்ரெஷர், திங்க் ஆஃப் இட். ஹல்லேலூயா. நானே அவங்களுக்கு சொத்துன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜாதி ராஜா சொல்கிறார், நானே இவங்களுக்கு லேவி கோத்திரத்துக்கு நான் சொத்துன்றார் ஆண்டவர். உங்களுக்கு இன்னும் நிறைய படிச்சிங்கன்னா தெரியும். எந்த பலி செலுத்தினாலும், ஒரு ஆடை பலி செலுத்தினா அதில் பெஸ்ட் பார்ட் ஏதோ அது அவங்களுக்கு போகணுமா? தொடை பீஸ் அவங்களுக்கு போகணும். விளக்குது? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தொடை பீஸ் அனுப்புகிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், என் சொத்து அவங்களுக்கு நீ ஒரு சின்ன பலி செலுத்தினா கூட அதில் பெஸ்ட் பீஸ் அவங்களுக்கு போகணும். மார்கண்டம் அவங்களுக்கு போகணும். ஆண்டவர் சொல்கிறார், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, இஃப் யூ சாக்ரிஃபைஸ் சம் அனிமல், இந்த மார்கண்டம் பெஸ்ட் பார்ட்டு, பெஸ்ட் பார்ட்டு அது என் லேவி கோத்திரத்து ஊழியக்காரனுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். ப்ரெஷியஸ் திங்ஸ் வென்ட் டு தேம். பயிர் வைக்கிறியா, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டை நல்ல ஜம்முன்னு விளையிறத கொண்டு வந்து அங்கே பலி செலுத்து, அது என் ஊழியக்காரனுக்கு சேர வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பிலாங்ஸ் டு காட். முதற் பலன்கள் லேவி கோத்திரத்துக்கு சேர வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு வரைக்கும் அது இஸ்ரவேல் நடந்து கொண்டிருக்கிறது என்பார்களே. அவர்களுக்கு நான் சொத்து என்று சொன்னார். புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு அன்பார்களே? அவருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் பொழுது அவர் நம்முடைய சொத்தாய் மாறுகிறார், அவர் சம்பத்தாய் மாறுகிறார். அவர் என்னுடைய சொத்து. ஆனால் எனக்கு புரியல, வேற என்ன நம்ம தேடணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இஃப் ஹி இஸ் மை ப்ராப்பர்ட்டி, இஃப் ஹி இஸ் மை ட்ரெஷர், இஃப் ஹி இஸ் மை பொசஷன், இப்படி கூட சொல்லுங்க. அவரே எனக்கு எல்லா சொத்தையும் வாங்கி கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாங்கி என்ன கொடுப்பார், அவர்கிட்ட தான் இருக்கேன். வாட் எவர் ஐ நீட் ஆன் திஸ் எர்த், இந்த பூமியில் எனக்கு என்னெல்லாம் ஆஸ்திகளும் சொத்துக்களும் வேணுமோ அது எல்லாத்தையும் தேவன் எனக்கு தருவார். பிகாஸ் ஹி இஸ் மை பொசஷன். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? ஆண்டவர் சொல்றார், லேவி கோத்திரத்துக்கு அவ்வளோ சிலாக்கியத்தை கடவுள் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்தத்துக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டினார்கள். ஆமென். இன்னைக்கு இருக்கீங்களா அன்பானவர்களே? எதுக்கோ வைராக்கியம் பாராட்டுறீங்க. நான் ஆண்டவருக்கு முன்னால் பரிசுத்தமாய் வாழ தீர்மானிக்கிறேன். என் சிந்தையில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய கேரியரில், நான் இருக்கிற இடத்துல நான் ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை, ஹல்லேலூயா, நான் அவருக்கு முன்னாடி சாட்சியாய் நான் வாழ விரும்புகிறேன். ஒரு ஆமீன் சொல்லாமா? அப்படி ஒரு தீர்மானம் நீ எடுக்க முடியும்னா உன்னை ஆசீர்வதிக்க அவர் வைராக்கியம் கொள்ளுகிறார். லேவி கோத்திரத்தை ஆசீர்வதித்தவர் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஏன்னா 25 இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு அன்பானங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே. மோவாபின் ராஜா பீலேயாமை கொண்டு தவறான உபதேசம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப்
தேசத்து மக்களோட கூட சம்மந்தம் வச்சுக்குவாங்க. கவனிச்சிங்களா நீங்கள்? அங்கே பொண்ணு எடுத்து இங்கே இந்த பொண்ணு கொடுத்து அவங்க கடவுளை இவங்க கும்பிடுறது, இவங்க கடவுளை அவங்க கும்பிடுறது எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தேவன் கோபம் அடைந்தார் என்பார்களே. ஹல்லேலூயா. அந்த நிகழ்வை நான் ரொம்ப விவரமாக பேச விரும்பல, டைம் இல்லை. பினேகாஸ் என்கிற ஒரு தேவனுடைய ஆசாரியன், லேவி கோத்திரத்தான், பட்டயத்தை எடுத்துன்னு போய் அவனை ஒரே குத்திட்டாங்க 2 பேரையும். தேவனுடைய கோபம் குறைஞ்சது, ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். 24,000 பேரே எவ்வளோ பேர் இறந்தாங்க அன்றைக்கி. ஆனாலும் தேவன் அதற்கு மேலே இரக்கம் பாராட்டி அவர்களை பாதுகாத்தார். பரிசுத்த வைராக்கியம் கொண்டான் பினேகாஸ். பரிசுத்த வைராக்கியம் கொண்டான், தேவனுக்கான வைராக்கியம் கொண்டான். அசுத்தத்தை வெறுத்தார்கள் என்பார்களே. அந்த வைராக்கியத்தை தேவன் பார்த்தார், கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ராத்திரி இருக்கீங்களா என்பார்களே? உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களே? என் பிள்ளைகளும் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புங்கள் என்பார்களே. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானம் எடுத்தான். பார்த்தீங்களா? 1:8 தானியேல்ல. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொண்டு வந்தது என்பார்கள். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. அதில் ஒரு வைராக்கியமாக இருங்க. ஏதோ சூழ்நிலை வராதனால நான் தப்பு பண்ணலன்றது இல்லை என்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தமாக இருக்க தீர்மானிக்கிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை உச்சம் தெளிந்த உள்ளங்கால் வரைக்கும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சூழ்நிலைகளில் நான் பரிசுத்தமாக இருக்க தீர்மானிக்கிறேன். நீங்கள் எடுங்க இந்த தீர்மானத்தை. கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் உங்களை ஒரு லேவி கோத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களுக்கு சொத்தாய் மாறுவார். உனக்கு ஒரு குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் இந்த பூமியில் வைப்பார். பெஸ்ட், யூ வில் என்ஜாய் பெஸ்ட் ஆஃப் காட். லேவி கோத்திரம் பெஸ்ட்டை என்ஜாய் பண்ணாங்க அன்பானவர்களே. இந்த உலகத்தின் சிறந்ததை நீங்கள் அனுபவிப்பீர்கள். யூ வில் என்ஜாய் காட்ஸ் பெஸ்ட் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. மறுபடியும் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், தேவனுடைய சிறந்ததை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவனுடைய சிறந்ததை நீங்கள் அனுபவிப்பீர்கள். காட்ஸ் பெஸ்ட், காட்ஸ் பெஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, காட்ஸ் பெஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆமென். இரண்டாவது, நேரம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்லி ஆகணும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் தான். நீங்கள் அதுக்கப்புறம் கூட படிச்சுக்கோங்களேன். சாமுவேல் தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் அன்பானங்களே. இப்போ அதே கேள்வி கேட்குறேன், தாவீது யார்? தாவீது யார்? ஒரு பெரிய படிப்பாளியா? அவர் பெரிய பேக்ரவுண்டா? அவங்க அப்பா என்ன பெரிய ராஜாவா? இது பெரிய அரண்மனையில் பிறந்தவரா? இவர் என்ன பெரிய கலெக்டரா? பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்காரா? மந்திரியா? அவர் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி வாஸ் ஜீரோ. டேவிட் பக்கத்தில் ஒரு டிகிரி போடுனீங்கன்னா 0. ஒன்று போடலாம், ஆடு மேய்ப்பவன். தட் வாஸ் இஸ் டிகிரி. கிராஜுவேட் அவன். ஹி வாஸ் கிராஜுவேட் இன் ஷெப்பர்டிங். ஆடுமே. அவனுக்கு பின்னணி என்ன? அவங்க அப்பா என்ன பெரிய ஆளா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஈசாய் தான். ஈசாய் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் சொல்லட்டுமா? உங்கள் அப்பா பெரிய ஆளாக இல்லாமல் இருக்கட்டும், போங்க இயேசு நாமத்தினால. உங்கள் அம்மா யாரோ தெரியாமல் கூட இருக்கட்டும், இயேசு நாமத்தினால போங்க, விடுங்க, அந்த கதையை விடுங்க. எங்கோ இருந்த ஒரு தாவீதை, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதின் பின்னால் என்ன ஆண்டவருடைய கண்கள் போய் அவனை தெரிந்தெடுத்த அன்பானவர்களே, இவ்வளவு பெரிதான இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாய் மேய்ப்பனாய் என் ஆண்டவர் உருவாக்க முடியுமானால், ஏதோ ஒரு எக்ஸ ஆண்டவர் அப்படி பிளஸ் பண்ணா, அவர் பெயர் சொல்லி உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். That's what Bible says. நான் என் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறேன். I call by name. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை நான் உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன் சொன்னாரா இல்லையா? 43 அதிகாரத்தில் ஏசாயால. ஹல்லேலூயா. The same God says to you. நீ எங்கேயோ இருந்தே, உனக்கு அட்ரஸே கிடையாது, நீ எங்கேயோ இருந்தே, உங்கள் அப்பா யாருன்னா ஒன்று எங்கே இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது என்பாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு டேவிட். தாவீதின் மீது கர்த்தருடைய கண்கள் பட்டது, அவனை தேவன் தெரிந்து கொண்டார். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவனுடைய லக்கு, அவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்றால் அவனுடைய பின்னணியில் இல்லை என்பானுங்களே, அவனுடைய உழைப்பிலும் இல்லை, அவனுடைய திறமையில் இல்லை என்பானுங்களே. ஆனால் தேவனுடைய பார்வை அவன் மீது பட்டது என்பானுங்களே. The zeal of God, the zealousness of God was upon him. கர்த்தருடைய வைராக்கியம் அவனை தொட்டது என்பானுங்களே. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. சாமியிலே முடிச்சானே, தைலத்தை வச்சுக்கிட்டு யார் மேலே ஊற்றுறதானது? இவன் நல்லா படிச்சிருக்கிறான் நம்ம ஆண்டவரை, இவன் நல்லா அழகாக இருக்கிறான் ஆண்டவரை, உயரமாக இருக்கான். நீ பார்க்குற மாதிரிலாம் நான் பார்க்கறதில்லை. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், வர சொல்லு அவனை. ஹல்லேலூயா. யாரும் கண்டு கொள்ளாதவனை தேவன் கண்டு கொண்டார். ஆமென்.
இன்னைக்கு உன்னை யாரும் கண்டக்கலன்னு நீ சோர்ந்து போயிருக்கிறியா சகோதரனே சகோதரியே, தேவன் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is talking to you sister brother. இன்னைக்கு எங்க அப்பா உன் மேல பார்வை வைத்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதாய் சொல்லுகிறார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தவே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். That's all. உனக்கு பின்னணியே கிடையாது, எனக்கு பின்னணி கிடையாது. உனக்கு இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது, எனக்கு பின்னணியே கிடையாது. சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் பெரிய பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது. ஆனால் தாவீதை அழைத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் இந்த வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஏன் தாவீது மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று இருந்தது அவங்ககிட்ட. நான் சொல்லட்டுமா? தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன் அவன். கடவுள் விஷயத்தில் அவன் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான் பாருங்களே. நெவர் காம்ப்ரமைஸ் காட்ஸ் மேட்டர். தேவனுடைய விஷயத்தில் அவன் ஒத்து போக மாட்டான். சொல்லுங்க, தேவனுடைய விஷயத்தில் தாவீது ஒத்து போக மாட்டான். தட் வாஸ் த கேரக்டர். தாவீது அவர் பிடிச்சதுக்கு அதான் காரணம். அவன் எதில் ஒன்றா ஒத்து போயிடுவான், காம்ப்ரமைஸ் ஆகிடுவான். ஆனால் தேவனுடைய விஷயத்தில் அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அது ஆண்டவருக்கு தெரிஞ்சதுன்னு பாருங்களே. அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் அறிந்து கொண்டார். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் யுத்த காலத்தில். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? 26ஆம் வசனத்தில், ஜீவனுள்ள என்னது, ஜீவனுள்ள தேவனே, விருத்த சேதனம் இல்லாத இவன் இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு இவன் ஏமாத்திரம் என்று அவனுக்குள்ள ஜீல், அப்படி அவனுக்குள்ள ஒரு வைராகியம் பத்தி எரியுது அன்பானவர்கள். இதுதான் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட தாவீது இவன் ராஜா சொன்ன மாதிரி அவங்ககிட்ட என்ன ப்ராக்டிஸ் இருக்கா? கிடையாது. முன்ன பின்ன சண்டை போட்டிருக்கானா? கிடையாது. முன்ன பின்ன எங்கன்னா ட்ரைனிங் போயிருக்கானா? கிடையாது. சண்டே அது பார்த்துருக்கானா? அதுவும் கிடையாது. என்ன தைரியங்க அவனுக்கு? எப்படி கடவுள் அவனை வச்சு பயன்படுத்துறாருன்னா ஒன்றும் இல்லை. அவன் தேவன் பேரில் வைராக்கியமாக இருந்தா ஆண்டவர் அவன் பேரில் வைராக்கியம் பாராட்டினான். தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. ஒரு சின்ன வைராக்கியம் அவனுக்குள்ள ஒரு சின்ன அக்கினி இருந்தது. என் ஆண்டவருக்காக நான் வாழணும், என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியம் பாராட்டணும், என் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறானே நான் அவனை சும்மா விடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்காய் வைராக்கியம் பாராட்டினான். நம்பர் 2, தேவனுடைய நாமத்திற்காய் வைராக்கியம் பாராட்டினான். இவர் தான் சொல்றார் சங்கீதம் 20, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும், வைராக்கியம் பாராட்டும். இன் அதர் வேர்ட்ஸ், எங்க அப்பா பேருக்கு தான் நான் வைராக்கியம், அவருக்காக தான் நான் வைராக்கியம் பாராட்டுவேன். அடுத்த வசனத்தை சொல்றார், அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம். சொல்லலாமா? அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்களும் நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக பேசினவெல்லாம் கீழே விழுந்திருக்கான் அன்பார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எதிராக வந்தவன்லாம் இன்னைக்கு கீழே விழுந்து போயிட்டான். ஏன் தெரியுமான்னு பாருங்களே, அவர்கள் விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய நாமத்துக்கு வைராக்கியம் பாராட்டவனாக இருந்தார் என்பார்களே. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறானே, இந்த விருத்த சேதனம் இல்லாமல் எம்மாத்திரம், அவ்வளோ பெரிய ஆளை இவன் சொல்கிறான், அவன் எம்மாத்திரங்கிறான். ஓ ஹல்லேலூயா. அவன் தேவனை மேன்மைப்படுத்துகிறவன், தேவனை நேசிக்கிறவன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன். அவருடைய நாமத்துக்காக அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது அன்பார்களே. நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நீயோ நீ நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். வைராக்கியம், வைராக்கியம், வைராக்கியம். ஹல்லேலூயா. அப்பா மேல் அவனுக்கு இருந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் சொல்றான், தாவீதே நீ எனக்கு வைராக்கியம் பாராட்டுற, நான் உன் மேலே வைராக்கியமாக இருக்கிறேன், நான் உன் மேலே வைராக்கியமாக இருக்கிறேன். என்ன ஆண்டவரை கொடுக்க போறீங்க? உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணுறேன், சிங்கத்தையும் கரடியும் கொல்லுவே, கோலியாத்தை கொல்லுவே, ராஜா மனைவி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவே, எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன், நீ பெரிய வர்ஷிப் லீடராக மாறுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களை எழுதினான் அன்பானவர்களே. ஒரு ஆமேன் சொல்லமா? உடைக்கப்பட்ட உள்ளம் இருக்கிறவன் சங்கீதத்தை படித்தான்னா என்ன ஆறுதல் இருக்கும் தெரியுமா இன்னைக்கு அன்பானவர்களே? அவனுடைய உடைந்த உள்ளத்திலிருந்து வந்த பாடல்கள் அன்பானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார், அவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டினார், தேவன் அவனுக்காக வைராக்கியம் பாராட்டினார், சிறந்த வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்தார். ஆமென். Best life was given to David, best future was given to David. Let me prophesy, உனக்கு சிறந்த வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பெஸ்ட் லைஃப் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார். Have zeal for God. அவருடைய நாமத்துக்காக ஒரு வைராக்கியமா இருங்க அன்பானவர்களே. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். That's what I am trying to say. Don't compromise with the world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறான்.
சில இடங்களில் கடவுளை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம், அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஆண்டவர் கண்டுக்க மாட்டார், பரவாயில்ல. வேணாம் அன்பானவர்களே, டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் தி வேர்ல்ட். உலகத்துக்காக, ஜனங்களுக்காக, நம்ம இவர் ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப வருத்தப்படுவாருங்கிறதுக்காக நோ 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 தேவன் விரும்பாததை செய்யாதீர்கள் என்பார்கள். டோன்ட் டூ தட், டோன்ட் காம்ப்ரமைஸ். சாத்தான் ஒரு நாள் ஆண்டவர் கிட்ட வந்தான். அவன் சொன்னான், ஒரு செகண்டில் லூக்கா சொல்கிறார், ஒரு ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஆண்டவருக்கு மொத்தத்தையும் காமிச்சான். அவன் He showed everything on the earth. உலகத்தில் இருக்கிற அத்தனை மகிமையும் காண்பித்தான். எல்லா மகிமையும் காமிச்சு சொல்கிறான், ஒரு செகண்டு என் காலில் விழுந்து நீ என்னை வணங்கிட்டா, இஃப் யூ ஃபால் டவுன் அண்ட் வொர்ஷிப் மீ, ஐ வில் கிவ் எவ்ரிதிங் டு யூ. ஏசுநாதருக்கு சொல்கிறான். ஏசுநாதருக்கே திருநெல்வேலிக்கே அல்வா மாதிரி முழு உலகத்தையும் மாதிரி மகிமையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னா, அவன் மொத்த வேர்ல்டையும் மொத்த ஜனத்தையும் உனக்கு நான் தர்றேன்னா. ஓ தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஒத்துக்கினாரா இயேசு? காம்ப்ரமைஸ் ஆகி போனாரா? ஒத்து போனாரா? சொல்லுங்க அன்பானவர்களே, அட்ஜஸ்ட் ஆகி போனாரா? சரி பரவாயில்ல, பரவாயில்ல சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, பரவாயில்ல. நம்ம சில நேரத்தில் சரி பரவாயில்ல செஞ்சிருவோம், சரி பரவாயில்ல போயிடுவோம், சரி பரவாயில்ல கொடுத்துருவோம். நோ 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 நோ, டோன்ட் காம்ப்ரமைஸ், டோன்ட் காம்ப்ரமைஸ். சாத்தானோட ஒத்து போகாதீர்கள், உலகத்தோட ஒத்து போகாதீர்கள் என்பார்களே. தேவனுடைய வைராக்கியம் வேண்டும் என்பார்களே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அந்த வைராக்கியம் வருது. He never ashamed. ஆண்டவருடைய விஷயத்தில் அவன் வெட்கப்பட்டது இல்லை, அங்கே ஒத்து போனது இல்லை. யாராக இருந்தாலும் அன்பானவர்களே, கடவுளுடைய விஷயத்தில் அவன் ஒத்து போனது இல்லை. இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இடத்துக்கு ஏற மாதிரி ஒத்து போறியா? தேவனை நீ வித்து போட்ட இடங்களெல்லாம் இருக்கிறது, ஆவியானவர் சொல்றார். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி மன்னி ஆண்டவரே, நான் எதற்காகவும் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, எதற்காக விட்டு கொடுக்க மாட்டேன்? தேவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உலகத்துடன் நான் ஒத்து போக மாட்டேன். ஏசு என்ன சொன்னா தெரியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை வந்த போது, அந்த சூழ்நிலை வந்த போது, அப்பாலே போய் சாத்தானே, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், கெட் அவே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. Can you take this decision brother? ஆண்டவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டினால் உன் மீது கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். தாவீதை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் உன் வாழ்க்கையில் மேன்மைகளை கர்த்தர் செய்வார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். 1 ராஜாக்கள் 18:36 எலியா கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கிற ஜெபம். ஹல்லேலூயா. வேண்டாம் 2 குரூப் நிற்குது. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், எலியா மட்டும் ஒரு பக்கம், எலியா மட்டும் ஒரு பக்கம். ஆமென். ரொம்ப புவர் மைனாரிட்டி ஒரு எலியா மட்டும் ஒரு பக்கம். 450 தீர்க்கதரிசிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. கர்மேல் பர்வதத்தில் அவனுக்கு இருந்த வைராகியத்தை பாருங்க. தட்ஸ் வாட், அதை தான் நான் சொல்ல வர்றேன். எவ்வளோ தைரியம் வேணும் இதுக்கு, எவ்வளோ வைராகியம் வேணும், என் தேவன் பேரில் எவ்வளோ நம்பிக்கை வேணும் அன்பானவர்களே. இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு மாடை சூஸ் பண்ணி எடுத்துன்னு வாங்க, வெட்டி பலி செலுத்துங்க, அது பச்சை கட்டையை வச்சு அடுக்குங்க, குடமாக தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்க, அது மேலே இதை வெட்டி மாம்சத்தை பலியாக வையுங்க, நீங்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. அக்கினினால் பதில் கொடுக்குற தெய்வமே தெய்வம். நடக்கிற விஷயமாங்க ஏங்க, இதெல்லாம் பேசுகிறோம் நம்ம இன்ட்ரெஸ்டாக. ஆனால் நடக்கிற விஷயமா யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம சூழ்நிலையில் அது செய்வோமா பாருங்கள். எலியா தனி மனிதனாய் நின்றான். ஆகாப் ஒரு பக்கம், ஏசபேல் ஒரு பக்கம், 450 தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், எலியா மட்டும் தனியாய் நின்றான். ஹல்லேலூயா. அவன் நினச்சிக்கிட்டான் எலியா தனியாக இருக்கிறான்னு. அன்பானவர்களே, எலியா தனியாக இல்லை, கோடான கோடி தூதர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனுடைய பக்கத்தில் நிற்கிறான் அவன். ஹல்லேலூயா. The Lord was standing beside him. அவன் பக்கத்தில் தேவன் நிற்கிறார். ஹல்லேலூயா. எலிசா இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் அண்ணா. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 2 ராஜாக்கள் 6 மலை முழுக்க தேவனுடைய ரதங்களும் குதிரைகளும் தூதர்களும் மலை முழுக்க இறங்கினார்கள் என்பார்களே. அக்கினிமயமான ரதங்கள். ஆமேன் சொல்லலாமா? கிட்ட நெருங்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. கிட்ட நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்ட நெருங்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் தேவன் அங்கே மலையிலே கொண்டு வந்தார். இன்னைக்கு ராத்திரி உனக்காக தேவன் அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார், உன் பிள்ளைகளை பாதுகாப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய வைராக்கியம் எதை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எலியா தனி மனிதனாய் நின்றான். அவனுடைய சின்ன ஜெபம் அன்பானவர்களே, அந்த வைராக்கியம். 21 வசனத்தில் அவன் சொல்லுவான், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்,
கர்த்தர் தெய்வமானால் அவரை செய்வீங்கள், அல்லது பாகால் தெய்வமானால் அவனை செய்வீங்கள். கோபம் அவனுக்கு. எந்த மட்டும் நீங்கள் டபுள் மைண்டாக இருப்பீங்க. உங்களை தான் கர்த்தர் கேட்குறாரு. இன்னைக்கு என்ன டபுள் மைண்டாக இருக்கிறீங்க? ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரீங்க, திங்கக்கிழமை எங்கேயான போவீங்களா? ஓ ஹல்லேலூயா, தட்ஸ் நாட் a real zeal for God. ஒரு நாள் கடவுளுக்காக ஒதுக்கிட்டு மிச்ச நாளெல்லாம் எது ஒன்றா பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அன்பானுங்களே? அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை அன்பானுங்களே. ஒவ்வொரு நாளும் தேவனுடையது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு வாழ வேண்டும். எலியாவுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்ததுனாலே 450 பேரும் அசால்ட்டா, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவனுடைய சின்ன ஜெபத்துக்கு தேவன் எவ்வளோ ஆனர் பண்ணார் தெரியுமா அன்பானுங்களே? சின்ன வார்த்தையை சொன்னார். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் நீர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் நீர் நிரூபித்தருளும், அக்கினி அனுப்பும் ஆண்டவரேன்னு ஒரு சின்ன குட்டி ஜெபத்துக்கு எங்கள் அப்பா வானத்தை திறந்து வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். ஓ பிரேஸ் காட், ஹல்லேலூயா. எலியா, நீ எனக்காக வைராக்கியமாக நிற்கிறாங்க, ஆனால் நான் உனக்காக வைராக்கியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கேட்டிங்களான்னு பாருங்களே, எந்த தைரியத்தில் அவன் சொன்னாத? என்ன தைரியங்க? நடக்காத போனால் யோனா மாதிரி இப்படி நம்ம கேட்குற மாதிரி நேர் போகிறான் போனால் 450 பேரும் இவனை பிடிச்சி வச்சு போடுவான். எந்த தைரியத்தில் நின்னா, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன். அவன் ஜபத்தில் வைராக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, ஜபத்தில் வைராக்கியம். ஆமென். ஆமாம், ஜபத்தில் அந்த 2 லைன் ஜபத்தில் வைராக்கியம் பாராட்டினான். தானியேல் ஜபத்தில் வைராக்கியம் பாராட்டினான். 6ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? அவன் ஜபத்தில் வைராக்கியம் பாராட்டினான் தானியேல். யார் ஒருவர் ஜபத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறீர்களோ தேவன் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். ஆமென். நான் ஜெபித்தால் கர்த்தரின் ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். சின்ன ஜபமானாலும் கர்த்தர் அதற்கு பெரிய அறுவடையை கொடுக்கிறார். என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். நான் தனியாளாக இருந்தாலும் என் பின்னாடி பரலோகம் இருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும், என் பின்னாடி பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Heaven is behind me. பரலோகம் என் பின்னால் இருக்கிறது. ஆமென். அந்த தைரியம், அந்த வைராக்கியம், ஆண்டவரை விட்டு கொடுக்காத வைராக்கியம். அவனுக்கு தெரியும், ஒருவேளை மாட்டினா கொன்னுடுவான். எல்லாரையும் கொண்டுட்டானே, ஒரு ஆள் தானே இருக்கிறான். அந்த அவன் பயந்துட்டு இருக்கான். ஆனால் தேவன் அவன் பட்சத்தில் இருந்தார். அவர் வைராக்கியம் பாராட்டினார். அவன் ஜபங்களுக்கு பதில் கொடுத்தார். வானத்தில் இந்த அக்கினியை இறக்கினான். எல்லாரையும் அவன் கொண்டு போட்டான். 450 பேர் இவன் வெட்டி போட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன் சத்துருக்களை நீ இனி காண மாட்டாய். அவருக்காக வைராக்கியம் பாராட்டு. அவருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணி, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அன்பார்களே. அவருடைய சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு தேவனுடைய ஆலயத்திலே போகிறார். ஆக்சுவலாக இது என்ன சம்பவம்னா, அவர் ஆக்சுவலாக இது எப்போ நடந்ததுன்னா, அவர் இந்த எருசலேமுக்குள்ளே போகிறார் இல்லையா, ஓசன்னா ஓசன்னாங்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு கட்டம் இது. இப்போ எருசலேமுக்கு போகிறாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் கோகி ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு 17ஆம் வசனத்தில், உங்களுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம், உண்டான பக்தி என்னை பட்சித்தது. Zeal for God's temple, God's church. ஆமென். தேவனுடைய வீட்டை குறித்து நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும். நம்பர் 4, தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை தீர்க்கதரிசனம் சொன்னார், உங்கள் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இப்போ இயேசுநாதர் அதை தான் செய்கிறார். எங்கேயுமே இயேசுநாதர் இப்படி ரியாக்ட் பண்ணதே இல்லைன்னு பாருங்களே. இந்த ஒரு இடத்துல தான் சாட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கவுத்து போட்டு அடித்து விரட்டினார். இங்கே என்ன அற்புதம் நடந்ததுங்கிறீங்க நீங்கள்? ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இயேசு தன் சீஷர்களோட பெத்தானியாவுக்கு போகிறார். போகும்பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அதில் ஒரு கனியும் இல்லை. கரெக்டாக அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஒருவனும் ஒரு காலம் புசியாது இருக்க கடவுன்னு அந்த மரத்தை சபிக்கிறார். சபிச்சுட்டு எங்கே போகிறார் தெரியுமா? நேராக ஆலயத்துக்கு போகிறார். இதுதாங்க விஷயம். இதை சபிச்சுட்டு ஆலயத்துக்கு போகிறாரு. ஆலயத்தில் போய் அதை பரிசுத்தமாக்குறாரு. ஆலயத்தை பிதாவின் வீடு என்று வைராக்கியம் பாராட்டுகிறார். தேவனுடைய வீட்டிலே போய் வைராக்கியம் பாராட்டி அதை சுத்திகரித்து அந்த செயலை செய்துவிட்டு மறுநாள் காலையில் திரும்பி வர்றாங்க. அப்போ பார்க்குறாங்க, மரம் பட்டு போயிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் have zeal for God's temple. நீங்கள் இயேசு இப்படி சொன்னார்.
அந்த மரத்தை சபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? தேவாலயத்துக்கு போனார். என்ன சொல்லுங்க? தேவாலயத்துக்கு போனார். zeal for God's temple. தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. அதை முடிச்சுட்டு திரும்பி மறுநாள் வரும்போது பார்த்தா மரம் பட்டு போயிருக்கு. உனக்கு அற்புதம் நடக்கும் என்பார்கள். உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால். வேரோடு பட்டு போகும். எப்போ தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை நீ நேசிக்கும் போது. உங்களுக்கு எங்கெங்க ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் எங்கே இருக்கு சொல்லுங்க? இயேசு நாமத்தினால. உங்கள் சரீரம் ஆலயம் நான் நேற்று சொன்னேன். 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயம். அதை கீழே சொல்றாரு, நீங்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு எழுதியிருக்கு. உன் சரீரம் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, என் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை மரம் மாதிரி மண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம் அன்பானவர்களே. மறுபடியும் சொல்லுங்க, உங்க உடம்பை தொட்டு சொல்லுங்க, இது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்க எப்படி வச்சுருக்கீங்க சொல்லுங்க? ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் டெம்பிள்? திஸ் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். காட் லிவ்ஸ் இன் யுவர் பாடி. இந்த சரீரத்தில் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தை நீ எப்படி வைத்துக் கொண்டிருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு டு யூ மெயின்டைன்? எப்படி இதை ட்ரீட் பண்றீங்க நீங்க? இதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு எழுதியிருக்கும். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தை கெடுக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு தேவையான ஆகாரம் கொடுங்க, அதுக்கு தேவையான ரெஸ்ட் கொடுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பாருங்களேன். தட் ஷுட் பி ஹோலி. ரெண்டாவது, தேவனுடைய சபை. அது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் எங்கே உங்களுக்கு சொல்லுங்க? அதை சொல்லுங்க. வேர் இஸ் யுவர் zeal about God's church? நிம்மதியாக இருக்கிறீங்க. அப்பா சர்ச்சை மூடிட்டாங்கடாப்பா, கடவுள் கோவிட் அனுப்பி இந்த வருஷமெல்லாம் நம்மளை பள்ளிக்கூடத்தை மூடின மாதிரி சர்ச்சையும் மூடிட்டான். நிம்மதியாக இருக்குது. ஏதோ கேட்டோமோ கேட்கலையோ பார்த்தோமோ பார்க்கலையோ ஆன்லைனில் தலைவலியே இல்லைடாப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, இது நல்லதுக்கு இல்லை அன்பானவர்களே. தேவனுடைய ஆலயம் மூடுறது நல்லதுக்கு இல்லை. தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லாத போது தேவனுடைய ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. இதுதான் உண்மை. எங்க உன் வைராக்கியம்? ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் எங்க? என்னமோ போனா போதும் வந்தா வருது, என்னமோ மெனக்கட்டு போற மாதிரி நீங்க என்னமோ தேவனுக்கு பெரிய ஹெல்ப் பண்ற மாதிரி நீங்க 1 மணி நேரம் சர்ச்சுக்கு போய் வந்துட்டா இதுதான் நான் பெரிய வேலை பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சகோதரனே, அவருடைய ஆலயத்தை குறித்து உனக்கு வைராக்கியம் இருந்தால் உன்னை குறித்தும் உன் பிள்ளைகளை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் தேவன் வைராக்கியம் பாராட்டுவார். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், தாவீது அவ்வளவு பிளஸ் பண்ணதுக்கு காரணம் தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவன் வைராக்கியம் பாராட்டினான். யோசபாத்துக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்ததுக்கு காரணம் தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவன் ஒரு வைராக்கியம் இருந்தது என்பார்களே. Do you have a zeal for your church? உங்கள் சபையை குறித்து உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? உங்களுக்கு கடவுள் கொடுத்த சர்ச் சின்னதோ பெருசோ அதை குறித்து ஒரு எண்ணம் இருக்கிறதா? ஆலயத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்கள் ஆலயத்துக்கு நீங்கள் உழைக்கிறீர்களா? உங்கள் ஆலயத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்களா? ஆமேன் சொல்லுங்க. எங்கெங்க தேவனுடைய ஜனங்கள் அவங்க போய் உக்காந்துட்டு வர்றதே அவங்க பெரிய வெட்டி முடிச்சுட்டு வர்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஓ ஹல்லேலூயா. நான் நிறைய சொல்ல முடியும் அன்பார்களே, நேரம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தை மதியுங்கள். உங்கள் குடும்பம் தேவனுடைய ஆலயம். நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்று உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், இன்னொன்று சர்ச் தேவனுடைய ஆலயம், உங்கள் குடும்பம் தேவனுடைய ஆலயம். எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை கெடுத்தால் தேவன் என்னை கெடுப்பார். சபை தேவனுடைய ஆலயம், அதை கெடுத்தால் தேவன் என்னை கெடுப்பார். என் குடும்பம் தேவனுடைய ஆலயம், என்னால் என் குடும்பம் கெட்டால் தேவன் என்னை கெடுப்பார். He is zeal about the church of God. இயேசுநாதர் தன்னுடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியமாக இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருங்க அன்பானவர்களே. ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். எப்படி பக்தி வைராகமாக இருக்கிறது? இதுதான் 2 கொரிந்தியர் 6 18, 19, 20 சொல்றார். ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, தேவனுடைய சபைக்கும் பேலியாளுக்கும் சம்மந்தம் இல்லை, உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ அங்கிருந்து பிரிந்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவர்களை விட்டு பிரிந்து நீ வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுறது. நான் அவங்கள வச்சுக்கனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நோ 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 சிஸ்டர் பிரதர், திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். அவர்களை விட்டு நீ என்றைக்கு பிரிந்து வருகிறாயோ அன்றைக்கு தேவன் உன் பேரில் வைராக்கியம் பாராட்டுவார். நீ வரல, தேவன் உன்னை கெடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். டோன்ட் மிங்கிள் வித் வேர்ல்ட். உலகத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. யாருக்காகவும் நான் சொல்றேன், இதோட நான் முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு.
நான் நிறைய சொல்லணும்னு வந்தால் நான் முடியல. தேவனுக்காக உன்னுடைய வைராக்கியம் எங்கே? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினா தேவனுடைய வைராக்கியம் பாராட்டுவா. எனக்கு தெரியும் நிறைய தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை வல்லமையாக பயன்படுத்துறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவர்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற வைராக்கியம் அன்பானவர்களே. வேர் இஸ் யுவர் ஜீல் ஃபார் காட்? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேர் இஸ் யுவர் ஜீல் ஃபார் காட்? வேர் இஸ் யுவர் ஜீல் ஃபார் காட்? பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? ஜெபத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் இருக்கிறதா? தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? ஆண்டவரே, என்னுடைய அஜாக்கிரதை மன்னியும் ஆண்டவரே. நான் தேவையில்லாதவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டி இருக்கிறேன். என் வாழ்க்கையை, என் சூழ்நிலைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டிருக்கிறேன். ஆண்டவரே, அது இல்லைப்பா. இதெல்லாம் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் சொத்து ஆண்டவரே. யூ ஆர் மை பொசஷன் லார்ட், யூ ஆர் மை ட்ரெஷர் லார்ட். எங்களை மன்னியும் ஆண்டவரே. கிவ் மீ எ ஜீல் லார்ட். எனக்கு ஒரு வைராக்கியம் கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உள்ள ஒரு வைராக்கியத்தை வைங்க ஆண்டவரே. ஒரு அக்கினியை வைங்க ஆண்டவரே. ஒரு அனலை வைங்க ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்க விரும்புகிற ஆண்டவரே. லேவி கோத்திரத்தை போல ஆண்டவரே, தாவீதை போல ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவை போல ஒரு வைராக்கியம், தானியேலை போன்ற ஒரு வைராக்கியம், எலியாவை போல ஒரு வைராக்கியம் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள அந்த அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வைராக்கியமா இருக்க தீர்மானிக்கிறேன். உலகத்துடன் நான் ஒத்து போகாமல் இருக்க போகிறேன் ஆண்டவரே. எதற்காக என் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கேயுமே என் ஆண்டவரை நான் அவமானப்படுத்த மாட்டேன். என் ஆண்டவருக்கு வைராக்கியமா நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுப்பீங்களா அந்த சபதத்தை? எடுப்பீங்களா அந்த வைராக்கியத்தை? இப்போ வாழற வாழ்க்கையை குறித்து வைராக்கியம் வேணாம் அன்பானவர்களே. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. தேவனுடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. தேவனுடைய ஆலயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. தேவனுடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து வைராக்கியம் பாராட்டுங்க. ஆண்டவரே, உமக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன் ஆண்டவரே. உயிர் உள்ளவரே, உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வைராக்கியம் பாராட்டினா நான் உனக்கு வைராக்கியம் பாராட்டுவேன். நான் உனக்கு வைராக்கியம் பாராட்டுவேன். நான் உனக்கு வைராக்கியம் பாராட்டுவேன். நான் உனக்கு வைராக்கியம் பாராட்டுவேன். உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை தலையாக்குவேன். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்துக்கு கொடுத்த கனத்தையும், தாவீது கொடுத்த கனத்தையும், தானியேலு கொடுத்த கனத்தையும், என் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த அந்த உயர்வையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உனக்கு தருவார். உன் குடும்பத்துக்கு கர்த்தர் அதை தருவார். Have zeal for God. Hallelujah. ஆண்டவரே, இனிமே நான் ஏனோ தானோ இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபமோ, பரிசுத்த வாழ்க்கையோ, ஊழியமோ, ஆலயமோ, தேவனுடைய காரியங்கள்ல நான் அசாக்கிரதையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏனோ தானோ இருக்க மாட்டேன் ஆண்டவரே. I will have zeal, Lord. நான் வைராக்கியமாய் வாழ தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. வைராக்கியமாய் ஊழியம் செய்ய தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. வைராக்கியமாய் உமக்காக வர தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தோடு நான் ஒத்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஓ, உங்களை தாழ்த்துவீங்களா ஆண்டவர்கிட்ட? Fill me, Lord. 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 நிரப்பும், 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 நிரப்பும். இந்த பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த வைராக்கியத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே. இப்பொழுதே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எலியாவுக்குள் நீர் வைத்த அந்த அக்கினி, தாவீதுக்குள் வைத்த அந்த அக்கினி, ஆண்டவரே, இயேசுவுக்குள் இருந்த அந்த வைராக்கியம், ஆண்டவரே, லேவி கோத்திரத்து பிள்ளைகள் இருக்கிற அந்த வைராக்கியம், தானியேலுக்குள் இருந்த அந்த வைராக்கியம், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜனங்களுக்குள் வருவதாக. ஹல்லேலூயா. அவங்களை எல்லாம் மேன்மைப்படுத்தினீங்களே, உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களை எல்லாம் உயர்த்தினீங்களே, உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. அவங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சங்களே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த ராத்திரி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறேன். உயரத்தாண்டவரே, உயரத்தாண்டவரே. உங்களுடைய கரத்தால் அவர்கள் உயர்த்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பயன்படுத்தப்பட்ட ஆண்டவரே, பெரிய காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஒரு பாடலை பாடி நாம் முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வனைந்திடும் சித்தம் போ. எனக்காக வாழாமல்
உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல்